ஸோ இது வரைக்கும் இந்திய அரசியலமைப்போட உருவான விதம், வரலாற்று பின்னணி, அதுக்கு அடுத்தது முகவுரை, சிறப்பு இயல்புகள், ஸோ அதுக்கு அடுத்தது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்குள்ள வரும்போது இந்திய அரசியலமைப்போட பிரிவுகள், ஸோ அதுக்கு அடுத்து அதுல முதல் பிரிவு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், இரண்டாவது பிரிவு குடியுரிமை, மூன்றாவது பிரிவு அடிப்படை உரிமைகள், நான்காவது பிரிவு வந்து அரசு வழிமுறை கோட்பாடுகள், சரிங்களா, அரசு கொள்கைகளை விதிப்பதற்கான வழிமுறைகள். அதுக்கு அடுத்தது 4A அடிப்படை கடமைகள், சரிங்களா. இது வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். இதுல பார்ட் 4 டிபிஎஸ்பின்னு சொல்ற அரசு வழிமுறை கோட்பாடுகள் மட்டும் நம்ம அடுத்த நடுவுல ஒரு கிளாஸ்ல அதை பார்த்துக்கலாம், சரிங்களா. ஸோ அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்போட பிரிவு 5, சரிங்களா. இந்திய அரசியலமைப்பு பிரிவு 5 என்னங்க சொல்லுது? மத்திய அரசு. மத்திய அரசு. மத்திய அரசு வந்து என்னென்ன அமைப்பை சேர்ந்தது? President, Supreme Court, Vice President, sir. Comptroller and Auditor General, Attorney General, Parliament, sir. ஃபர்ஸ்ட் வந்து அத எல்லா ஒரு இப்ப நம்ம வந்து பத்திரிகையை வந்து ஜனநாயகத்தோட 4வது தூண்னு சொல்றோம், சரிங்களா. ஜேர்னலிசம் இஸ் தி பில்லர் ஆஃப் 4th பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றோம். ஸோ அது மாதிரி அப்ப 3 பில்லர் ஆல்ரெடி இருக்கு இல்லையா. ஸோ அப்ப 3 பில்லர் அப்படிங்கறத எதை சொல்லுவோம்? இந்தியன் டெமோக்ரஸியோட 3 பில்லர்ஸா எதை சொல்லுவோம்? நான் பேசுறது கேக்குதா? எஸ் சார். சார் நம்ம அரசியலமைப்பு சொல்லுவோமா சார்? சார் நீதித்துறை, ஆட்சித்துறை, சட்டசபை. Executive, Legislative, Judiciary. புரியலைங்க. லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியல். பேசுறது கரகரன்னு கேக்குது, தெளிவா சொல்லுங்க யாராவது ஒருத்தவங்க. சட்டமன்றம், Sir, நிர்வாகத்துறை, நீதித்துறை. ஓகே. நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. ஸோ இதுதான் வந்து 3 தூண்கள், சரிங்களா. 4வது தூணை தான் நம்ம ஜேர்னலிசம் வந்து சொல்றோம், சரிங்களா. ஸோ அப்போ வந்து அந்த 3 பிரிவுகள் சேர்ந்தது தான் மத்திய அரசு, சரிங்களா. ஸோ மத்திய அரசுல நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை, ஸோ இந்த 3 இதுவும் சேர்ந்தது தான் நம்ம வந்து மத்திய அரசுன்னு சொல்றோம். அதே மாதிரி தான் மாநில அரசும், சரிங்களா. ஸோ நிர்வாகம், நீதித்துறை, சட்டமன்றம். ஒரே நிமிஷம் இருங்க, ஸ்லைடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பிக்சர் தெரியுது எல்லாத்துக்கும்? தெரியுதுங்க சார். ஓகே. ஸோ வந்து இதுதான் இந்தியன் பாலிட்டியோட சிலபஸ். ஸோ நான் ஸ்டார்டிங்ல கொடுத்துருப்பேன், சரிங்களா. இந்தியன் கான்ஸ்டியூஷன் நீங்க வியூ பண்ணிக்கங்க, ஜூம் பண்ணிக்கங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஸோ அதனுடைய பிரியாம்பிள், சேலிங் ஃபீச்சர்ஸ், ஸோ அதுக்கு அடுத்தது ஒன்றிய, மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குடியுரிமை.
அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள். ஸோ அந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் நம்ம என்ன பார்க்கல. ஸோ நடுவில் எப்போ கண்டென்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனியனோட ஸ்டேட்டோட இது, அதுக்கு அடுத்து லோக்கல் பாடிஸ். சரிங்களா? 5 பார்ட் 6, அதுக்கு அடுத்தது பார்ட் 9 உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ். ஸோ அதுக்கு அடுத்தது பார்ட் 11ல இருக்கிற ஃபெடரலிசம், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம யூனியன் ஸ்டேட் ரிலேஷன்னு கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன், இந்தியனோட ஜுடிஷியல் சிஸ்டம், ரூல் ஆஃப் லா. ஸோ அந்த இது. ஸோ அதுக்கு அடுத்தது கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப். ஸோ அதுக்கு அடுத்து அதோட மெசர்ஸ், அந்த மெசர்ஸ்ல இருக்கிறது தான் லோக்பால், லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை சட்டம். ஸோ அது எல்லாமே ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள்ல நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து உமன் எம்பவர்மெண்ட், அதெல்லாம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபார்ம்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர். சரிங்களா? ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்போட சிலபஸ். சரிங்களா? ஸோ இதில் நம்ம முதல் 2 பார்ட்டை கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். சரிங்களா? எக்ஸப்ட் டிபிஎஸ்பி தவிர. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து 3rd பார்ட்டுக்குள்ள நம்ம உள்ள வரோம், மத்திய அரசு, மாநில அரசு. சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்த டைம் கண்டென்ட்டை மத்திய அரசு, மாநில அரசுக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த டைம் கொஞ்சம் பண்ண முடியல. அடுத்த டைம் நம்ம மத்திய அரசு, மாநில அரசை ஒன்னாவே எடுத்துட்டு போகலாம். சரிங்களா? ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல மத்திய அரசு அப்படிங்கிறத நம்ம இப்போ என்னன்னு சொல்றோம், ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இது ஒரு முதல் விவாதமா போயிட்டு இருக்கு. ஸோ ஒன்றிய அரசா, மத்திய அரசா அப்படிங்கிறத நம்ம கான்ஸ்டியூஷனல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஆர்டிகல் 1 டிஸ்கிரைப்ஸ் அஸ் இந்தியா, தட் இஸ் பாரத் வில் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். சரிங்களா? ஸோ இந்தியா என்ற பாரதமானது ஒரு மாநிலங்களை கொண்ட ஒன்றியம் ஆகும். சரிங்களா? ஸோ அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்புல முதல் வார்த்தையிலே நமக்கு என்ன சொல்லிடுறாங்க, ஒன்றிய அரசு அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ மத்திய அரசுக்குன்னு ஒரு சில பவர்ஸ் இருக்கு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில பவர் இருந்தாலும் அதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பவர் இருக்கு. சரிங்களா? ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்பு சொல்லுது. சரிங்களா? ஸோ அதனால இந்தியா என்பது ஒரு மாநிலங்களை கொண்ட ஒன்றியம் என்பது சரியானது. ஸோ அதனால வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் எங்கே பார்த்தீங்கன்னாலும் சென்ட்ரல் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ யூனியன் அப்படிங்கிற வார்த்தை தான் சரியானது. அதனால சென்ட்ரல்ங்கிறது பிரிட்டன்ல இருந்தது. சரிங்களா? சென்ட்ரல் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் நடைமுறையில் இருக்கிற வரைக்கும் சென்ட்ரல்ங்கிற வார்த்தை இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து யூனியன்கிற வார்த்தை தான் தற்போது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எல்லா இடத்துலையுமே வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம புக்ஸ்ல வேற மாதிரி சென்ட்ரல் இருந்தாலும் நம்மளுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன், சரிங்களா, ஸோ அதுல வந்து உண்மையான புத்தகத்துல எல்லா இடத்துலையுமே 7th ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா யூனியன் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ஸோ அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்ட் 11 பாத்தீங்கன்னா யூனியன் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து யூனியன் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தையா கான்ஸ்டியூஷன் படி அதுதான் சரின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இந்த யூனியன் கவர்மெண்ட் பார்ட் 5, ஸோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ யூனியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஜுடிஷியல். சரிங்களா? ஸோ அதுதான் நிர்வாகம், சட்டமன்ற, பாராளுமன்றம், ஸோ அதுக்கு அடுத்தது நீதித்துறை என்ற உச்ச நீதிமன்றம். இந்த 3 அமைப்புகள் சேர்ந்தது தான் மத்திய அரசு, யூனியன் கவர்மெண்ட். அந்த யூனியன் கவர்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்போட பிரிவு 5 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருப்பாங்க, ஒன்றிய அரசு அல்லது மத்திய அரசு அப்படின்னு சொல்றோம். சரத்து 52 இருந்து 151. நான் பேசுறது எல்லாத்தையும் கேக்குதா? ஓகே. அப்பப்ப பேசுனீங்கன்னா தெரியும். போன டைம் கிளாஸ் நடுவில் நான் பாட்டு பேசிட்டு இருந்துட்டேன், அது மாதிரி ஆயிடு போகுது. சரிங்களா? ஸோ சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ். சரிங்களா? ஸோ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டிகல் 52 to 78. ஸோ அதுக்கு அடுத்து பார்லிமெண்ட் ஆர்டிகல் 79 to 122. சரிங்களா? ஸோ 123 வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட பவர்ஸ்ல வரும். ஸோ அது வந்து அவரோட ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் தான். இதுவும் லெஜிஸ்லேட்டிவ்க்குள்ள தான் வரும். ஸோ அதனால வந்து 1, 2, 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ அது தனியாகவே ஒரு சில புக்ஸ்ல தனியாகவே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் வந்து 1, 2, 3.
ஸோ அதுக்கு அடுத்தது சுப்ரீம் கோர்ட். சரிங்களா, ஆர்டிகல் 124 to 147. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து மத்திய கணக்கு தணிக்கை துறை அதிகாரியான கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். அவருடைய ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 148 இருந்து 151 வரைக்கும் இருக்கும். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து ஒன்றிய அரசை சொல்ற ஆர்டிகல்ஸ். சரிங்களா, சரத்து 52 இருந்து 151 வரைக்கும். சரிங்களா, ஸோ இதான் மத்திய அரசை வந்து இப்படிதான் 4 டிவைட் பண்றோம். சரிங்களா, சென்ட்ரல் எக்ஸிகியூட்டிவ், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட், ஸோ அதுக்கு அடுத்தது ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், அதுக்கு அடுத்தது சிஏஜி. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து யூனியன் கவர்மெண்ட். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். சரிங்களா, ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஸோ அந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அடுத்து பிரைம் மினிஸ்டர், ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அடுத்தது அட்டர்னி ஜெனரல். சரிங்களா, ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, ஆர்டிகல் 52 இருந்து 78. சரிங்களா, ஸோ இது எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கான்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து அதுல யார் யார் வராங்க, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல மத்திய நிர்வாகத்துல யார் யார் வராங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுங்க. சரிங்களா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை, அட்டர்னி ஜெனரல். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்ததுதான் மத்திய நிர்வாகம், சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் அல்லது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது யாருன்னா பிரசிடென்ட். ஸோ நம்மளுக்கு தெரியும் he is a first citizen of இந்தியா. சரிங்களா, ஸோ அடுத்தது ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், இந்திய நிர்வாகத்தோட பெயரளவு தலைவர், நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். அதுக்கு அடுத்தது ஹெட் ஆஃப் ஸ்டேட், நமது அரசோட தலைவரா இவர் செயல்படுறாரு. he is a chief commander of நேவல் ஃபோர்ஸ், ஆர்மி, அதுக்கு அடுத்தது வந்து ஏர்ஃபோர்ஸ். சரிங்களா, 3 படைகளோட தலைமை தளபதியா இவர் வந்து செயல்படுறாரு. முப்படைகளின் தளபதி தான் பிபின் ராவத். தலைமை தளபதின்னு கேட்டா குடியரசுத் தலைவர். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து முப்படைகளின் தளபதி யாரு, தலைமை தளபதி யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. சரிங்களா, ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 52 என்ன சொல்லுது நம்மளுக்கு வந்து, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஆர்டிகல் 52 இருந்து 78 வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டிகலான 52. சரிங்களா, ஏற்கனவே 51A பார்த்துருப்போம். என்னது? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஆர்டிகல் 51 வந்து டீல்ஸ் அபவுட் தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். எத்தனை டியூட்டிஸ் இருக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு? 11. எத்தனை? 11. ஸோ 11ஆவதா சேர்த்த கடமை என்ன, எப்ப சேர்த்தாங்க? 86வது அமெண்ட்மெண்ட் 2002. 11ஆவது கடமை என்ன? கட்டாய கல்வி. 6 to 14 years of age. கல்வி கொடுக்கிறது சார். தெளிவா சொல்லுங்க, 11ஆவது கடமை என்னன்னு சொல்லுங்க ஃபுல்லா. 6 முதல் 14 வயதுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி கற்றுக் கொடுப்பது பெற்றோரோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகேங்களா. ஸோ இந்திய குடிமகனோ அல்லது பெற்றோர் பாதுகாவலரோட கடமை என்ன 11ஆவது கடமையா சேர்த்திருக்கும். சரிங்களா, 86 சட்ட திருத்தம் 2002. அடிப்படை கடமைகள் பரிந்துரை செய்த குழு எதுங்க? ஸ்வரன் சிங் கமிட்டி சார். 11வது கடமை வந்து வர்மா குழு சார். ஓகே, ஸோ வர்மா கமிட்டி என்ன பண்ணாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து மறுசீராய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கமிட்டி. சரிங்களா, வர்மா கமிட்டி எப்போ போட்டாங்க? 1999. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எப்போ ஆட் பண்றோம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல? 2002 42nd அமெண்ட்மெண்ட் 1976. ஓகே, ஓகே. ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல நீங்க பேசிக்கா தெரிஞ்சு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டெரிவேட் ஃப்ரம் விச் கண்ட்ரி? ரஷ்யா இல்லாம ஆப்ஷன்ல யூஎஸ்எஸ்ஆர் இருந்தாலும் அதுதான் போடணும். சரிங்களா, யூஎஸ்எஸ்ஆருக்குன்னு ஏதோ ஒன்று நினைச்சிட்டு வராங்க. சரிங்களா, யூனியன் ஸ்டேட் ஆஃப் சோவியத் ரஷ்யா. ஸோ அதனுடைய சுருக்கம் தான் யூஎஸ்எஸ்ஆர். ஸோ அது நம்ம எப்படி இப்போ யூகே யூஎஸ்ஏ சொல்றோமோ அதே மாதிரி யூஎஸ்எஸ்ஆருங்கிறது முன்ன இருந்தது. சரிங்களா, ஸோ அது வந்து சோவியத் ரஷ்யா. சரி, ஓகே. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனோட எக்ஸிக்யூட்டிவ்ல பாத்தீங்கன்னா ஒரு குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற போஸ்டிங். சரிங்களா, ஒரு அந்த பதவியை பத்தி சொல்ற ஆர்டிகல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 52. சரிங்களா, ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எந்த ஒரு நிர்வாக அதிகாரங்கள் அல்லது எந்த ஒரு நிர்வாகமும்
குடியரசுத் தலைவர் பெயர்ல தான் மேற்கொள்றாங்க. சரிங்களா? ஸோ எதுவுமே இவர் சொல்ற குடியரசுத் தலைவர் பேர்ல தான் நடக்கிறதா சொல்றோம். சரிங்களா? இப்ப நம்மளுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு ஆர்டர் ஜிஓ பாஸ் பண்றாங்கன்னு வச்சுங்க, கீழே போட்டிருப்பாங்க. சரிங்களா? பை ஆர்டர் ஆஃப் தி கவர்னர். சரிங்களா? ஜிஓ பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ பை ஆர்டர் ஆஃப் தி பிரசிடென்ட் அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ஸோ அப்ப எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனும் யாருடைய பேர்ல தான் நடக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவர் பேர்ல தான் மத்திய அரசுல நடக்கும், மாநில அரசுல ஆளுநர் பெயர்ல நடைபெறும். சரிங்களா? ஸோ இதான் வந்து ஆர்டிகல் 53 சொல்லுது. இவர் பெயர் நடைபெறுகிறது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. தெரியுதுங்களா? எஸ் சார். ஓகே. ஸோ எந்த ஒரு நிர்வாகமும் வந்து யாருடைய பெயர்ல தான் நடைபெறுதுன்னா குடியரசுத் தலைவர் பெயர்ல தான் நடைபெறுகிறது. அவருடைய அதிகாரங்கள் முக்கியமா நிர்வாக அதிகாரங்கள். சரிங்களா? எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ். ஸோ அதை பத்தி சொல்றதுதான் ஆர்டிகல் 53. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் மட்டும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓவரால் தி பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஃபுல்லாவே நம்ம இங்க பாத்திரலாம். சரிங்களா? ஸோ அந்த பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள் எப்படி எப்படி வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ், ஸோ அதுக்கடுத்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் பவர்ஸ், ஜுடிஷியல் பவர்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து எமர்ஜென்சி பவர்ஸ், அதர் பவர்ஸ். சரிங்களா? ஸோ இது மாதிரி அவருடைய அதிகாரங்களை வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நிர்வாக அதிகாரங்கள், அதுக்கடுத்து சட்டமன்ற அதிகாரங்கள், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிதி, நீதி, அதுக்கு அடுத்தது நெருக்கடி கால அதிகாரங்கள், பிற அதிகாரங்கள். ஸோ இது மாதிரி அவருடைய பவர்ஸை பிரிக்கிறோம். அது இல்லாம அவருக்கு அவசர சட்டம் இயற்றும் உரிமை இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மன்னிப்பளிக்கும் அதிகாரம் அவருக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அவருடைய பவர்ஸ். சரி, அதுல முக்கியமா எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் பத்தி சொல்றது ஆர்டிகல் 53. வாட் ஆர் த பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு கேட்பாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அவருடைய எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ பிரதமர் மற்றும் அமைச்சர்களை வந்து இவர் தான் வந்து நியமனம் செய்கிறார். ஸோ அவர் வந்து அந்த பிரதமர் வந்து எப்ப நியமனம் செய்வார்னா அவருக்கு வந்து பெரும்பான்மை இருக்கிற வரைக்கும் தான் அவர் வந்து நியமனம் செய்ய முடியும். ஸோ பெரும்பான்மை இல்லாத போது அங்க வந்து ஆட்சி வந்து கலைஞ்சிரும். சரிங்களா? ஸோ அந்த பெரும்பான்மைங்கிறது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த அவையில பாதிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் பெரும்பான்மையை வந்து கொண்டிருக்கும் போது அங்க இருக்கிற உறுப்பினர் இப்ப 234 பேர், ஆனா வந்து ஒரு 220 பேர் தான் இப்ப அவையில இருக்காங்க. சரிங்களா? ஒரு வேக்கண்ட் நடந்திருக்கு, இறப்பு நடந்திருக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு 14 வேக்கண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 220 பேர்த்துல 111 பேர் சரிங்களா எந்த கட்சியை வந்து சார்ந்து இருக்காங்க, யாருடைய இதுல ஆதரவு செயல்படுறாங்க அப்படின்னா ஸோ அவங்கதான் பெரும்பான்மை பெற்ற கட்சின்னு சொல்லுவோம். அந்த கட்சியோட தலைவர் தான் முதலமைச்சரா ஆளுநர் வந்து நியமிக்கிறாரு. சரிங்களா? அதே மாதிரிதான் பாராளுமன்றத்துல பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை பிரதமராக குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்றாரு, அவரை நியமிக்கிறாரு. அந்த பிரதமரோட ஆலோசனை அடிப்படையில என்ன பண்ணுவாருன்னா சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், சரிங்களா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, ராஜாங்க மினிஸ்டரா இருந்தாலும் சரி, இணையமைச்சர்களா இருந்தாலும் சரி, ஸோ யாரையும் எல்லாத்தையும் பிரதமரின் ஆலோசனை அடிப்படையில குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறார். சரிங்களா? நம்ம இப்ப ரீசெண்டா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 43 அமைச்சர்கள் நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் வந்து நியமனம் செஞ்சாங்க. ஸோ அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சது யாருன்னா குடியரசுத் தலைவர். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, ஆளுநராக இருந்தாலும் சரி, ஸோ அவங்க சுயமா செயல்பட முடியாது. சரிங்களா? ஸோ அவங்க என்னதான் பண்ண முடியும் அப்படின்னா பிரதமரோட அமைச்சரவையோட ஆலோசனை அடிப்படையில தான் செயல்பட முடியும். சரிங்களா? அதே மாதிரி ஆளுநரும் முதலமைச்சர் மற்றும் அவர்களோட அமைச்சரவையின் அடிப்படையில தான் அவரும் செயல்பட முடியும். சில இடத்துல மட்டும் அவருடைய டிஸ்கிரிமினேட்டரி பவர் அப்படின்னு சொல்ற தன் விருப்ப அதிகாரங்களை பயன்படுத்தலாம். ஸோ அது எப்ப அப்படிங்கிறத நம்ம 3 கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். ஸோ ஆல் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் ஃபார்ம்லி டேக்கன் இன் ஹிஸ் நேம். ஸோ எல்லாருடைய நிர்வாகமும் இவருடைய பெயர்ல தான் வந்து மேற்கொள்ளப்படுது. சரிங்களா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்றோம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து ஹி அப்பாயிண்ட்ஸ் தி பிரைம் மினிஸ்டர் அண்ட் தி அதர் மினிஸ்டர் they hold office during his pleasure. சரிங்களா? இவர் விரும்பும் வரை, அதுதான் நம்ம பெரும்பான்மை உள்ள வரைன்னு சொல்றோம். சரிங்களா? குடியரசுத் தலைவர் விரும்பும் வரைன்னா என்ன, அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் அவங்க
பிரைம் மினிஸ்டரா அல்லது மினிஸ்டரா கண்டினியூ பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் செகண்ட் பாயிண்ட்டை சொல்றோம். ஸோ இதுதான் வந்து போன பாலிட்டி டைம் கொஸ்டின்ல, போன குரூப் ஒன்ல ஒரு முரண்பாடை உருவாக்கின கொஸ்டின். சரிங்களா? பிரைம் மினிஸ்டர் ஹோல்ட் ஆபீஸ் டூரிங் ஹிஸ் பிளஸர் ஆஃப் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமி புக்லேயே இருக்கு. ஆனா பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். சரிங்களா? சாரி, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹோல்ட் ஆபீஸ் டூரிங் ஹிஸ் பிளஸர். அதாவது அமைச்சரை வந்து யாருடைய வந்து பெரும் நம்பிக்கை இருக்கும் வரை வந்து ஆட்சியில் இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு லட்சுமி அந்த புக்லேயே சொல்லியிருக்காங்க பிரசிடென்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அதனால வந்து அது வந்து ஆனா நடைமுறையில பாத்தீங்கன்னா அமைச்சரவே பாத்தீங்கன்னா பிரதமர் என்ன சொல்றாரோ ஸோ அதன் அடிப்படையில் தான் அவங்க செயல்பட முடியும். சரிங்களா? அதனால வந்து நடைமுறையில பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கு. ஸோ ஆனா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பிரசிடென்ட் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்க கொஸ்டின் எடுத்தவங்க எந்த விதத்துல எடுத்திருக்காங்களோ அதை பொறுத்து தான் அதுக்கான ஆன்சர். ஸோ அவங்களுடைய கொஸ்டின் எடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அதை நம்ம திங்க் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அது இல்லாம இந்த பிரதமர் அமைச்சர்களை மட்டும் இல்லாம இந்திய அரசியலமைப்பு உள்ள பதவிகள், சரிங்களா, லைக் அட்டர்னி ஜெனரல் ஆகட்டும், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி ஆகட்டும், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆகட்டும், எலெக்ஷன் கமிஷனர்ஸ், ஸோ யூபிஎஸ்சியோட சேர்மன் மெம்பர்ஸ், ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஆளுநர்கள், கவர்னர் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஸோ அதுக்கு அடுத்தது சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ இது எல்லாத்தையும் இவர் தான் அப்பாயின்ட் பண்றாரு. சரிங்களா? தேர்தல் ஆணையர்கள், தலைமை தேர்தல் ஆணையர், மத்திய பணியாளர் தேர்வாணைய தலைவர், உறுப்பினர்கள், ஆளுநர்கள், நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் எல்லாத்தையும் இவர் தான் வந்து நியமனம் செய்யறாரு. ஸோ இது இல்லாம எஸ்சி எஸ்டி அதர் பேக்வர்ட் கிளாஸ், ஸோ இதனுடைய கமிஷனோட லீடரை வந்து அப்பாயின்ட் பண்றது, அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றது, அதெல்லாம் வந்து இவர் செய்வார். சரிங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் அறிக்கையா கொடுப்பாங்க, ஆண்டு அறிக்கை. ஸோ அதை எடுத்துட்டு வந்து பார்லிமெண்ட்ல இவர் வந்து தாக்கல் பண்ணுவார். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில், அதாவது மாநிலங்களுக்கு இடையான குழுவையும் மத்திய மாநிலங்களுக்கு இடையான குழுவையும் வந்து என்ன பண்ணுவாரு இவர் வந்து ப்ரொமோட் பண்ணுவாரு, அப்பாயின்ட் பண்ணுவாரு. ஸோ இதன் மூலியமா என்ன ஆகும்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், மத்திய மாநில உறவுகளும் மாநிலங்களுக்கு இடையான உறவுகளையும் அவர் வந்து என்ன பண்ணுவாரு மேம்படுத்துவார். சரிங்களா? ஸோ இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸா இருக்கட்டும், இன்டர்ஸ்டேட் கவுன்சில் எல்லாமே நம்ம ஃபெடரலிசம், ஸோ அடுத்த டாபிக்ல நம்ம அதை பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா he directly administrate the union territories. சரிங்களா? ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டரா இவர் என்ன பண்றாரு என்னன்னா இவர் நேரடியா நிர்வாகம் செய்யறாரு. எதன் மூலியமானா ஒரு நிர்வாகியை யூனியன் பிரதேசத்தில் நியமனம் செய்வதன் மூலம். சரிங்களா? யூனியன் பிரதேசத்துல என்ன பண்றாருன்னா இவர் வந்து நேரடியா வந்து ஆட்சி செய்யற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஒரு நிர்வாகி அப்பாயின்மெண்ட் நம்மளுக்கு வந்து புதுச்சேரி, டெல்லி தவிர ஜம்மு காஷ்மீர் அதுக்குன்னு தேர்தல் நடத்தல. ஸோ இந்த 3 யூனியன் பிரதேசங்கள் தவிர மீதி இருக்கிற 5 யூனியன் பிரதேசங்கள்ல நிர்வாகி தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஆட்சி வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதன் மூலியமா குடியரசுத் தலைவர் நேரடியாக யூனியன் பிரதேசத்தை வந்து நிர்வாகம் செய்கிறார் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறவுகள். ஸோ நிர்வாக உறவுகள்ல இவருடைய பெயர்ல தான் அனைத்து நிர்வாகங்களும் நடைபெறுதுன்னு சொல்றோம். பிரதமர் மற்றும் அமைச்சர்களை இவர் தான் வந்து நியமிக்கிறாரு. இவர் விரும்பும் வரை தான் அவங்க என்ன பண்ண முடியும் பதவியில இருக்க முடியும். ஸோ அது இல்லாம அட்டர்னி ஜெனரல் மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர், ஸோ அதுக்கு அடுத்தது சிஏஜி தலைமை தேர்தல் ஆணையர், ஆணையர்கள், தலைமை தேர்தல் ஆணையர், தேர்தல் ஆணையர்கள், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியோட சேர்மன் மெம்பர்ஸ், ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாநிலங்களின் ஆளுநர்கள், அதுக்கடுத்து நிதிக்குழுவோட உறுப்பினர்கள் மற்றும் தலைவர், அது இல்லாமல் எஸ்சி எஸ்டி ஓபிசியோட தலைவர் ஆணையத்தோட தலைவர்களை நியமிக்கிறது, இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை வந்து அப்பாயின்ட் பண்றது, யூனியன் டெரிட்டரிஸ்க்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்பாயின்ட் பண்ணி நேரடியா நிர்வாகம் செய்யறது. ஸோ இது எல்லாத்தையுமே யாரு தான் செய்யறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் செய்யறாரு. இதுதான் இவருடைய எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ்ன்னு சொல்றோம். இதை பத்தி சொல்றதுதான் ஆர்டிகல் 53. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடர், இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து மத்திய அரசோட பாராளுமன்ற என்ன கூட்டத்தொடருங்க கூடியிருக்கு மழைக்கால கூட்டத்தொடர். சரிங்களா? ஸோ எப்பயுமே ஜூன் மந்த்லயே கூட்டிட்டு வாங்க. ஸோ இப்போ கொரோனேஷனால கொஞ்சம் லேட் ஆகி கூட்டியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வருஷமே ஒரு 3 கூட்டத்தொடர் வந்து நடத்தணும். சரிங்களா? ஒன்று வந்து பட்ஜெட்டு, நம்ம இது 2 சொல்லுங்க பார்ப்போம்.
மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர். மான்சூன் செஷன், வின்டர் செஷன். ஓகே. ஸோ இந்த 3 செஷனும் வந்து கூட்டுவாங்க. ஸோ ஆனா இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி என்ன சொல்லுதுன்னா வருஷத்துக்கு 2 அமர்வாதும் கூட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 6 மாசத்துக்குள்ள ஒரு கூட்டத்தை வந்து கட்டாயம் கூட்டி ஆகணும் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்கு. சரிங்களா? ஆனா நடைமுறையில 3 அமர்வுகள் வந்து கூட்டப்படுது. ஸோ அந்த அமர்வுகள் பாராளுமன்றத்தை வந்து ஃபர்ஸ்ட் கூட்டுறதும் கடைசியா முறித்து வைக்கிறதும் இவருதான். சரிங்களா? he can summon or prorogue the parliament and லோக்சபாவை கலைக்கும் அதிகாரம். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் ஆல்ரெடி டிஎன்பிசில குரூப் 2ல ஏஎல்எஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆர்டிகல் 85 குடியரசுத் தலைவருக்கு வந்து பாராளுமன்றத்தை கூட்டவோ அல்லது முடித்து வைக்கவோ, ஸோ நிறுத்தி வைக்கின்றது, ஸோ அதை முடித்து வைக்கவோ லோக்சபாவை கலைக்கவோ இவருக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. சரிங்களா? ஸோ அது டிசல்வ் த லோக்சபா. ஸோ இதை முக்கியமான ஆர்டிகல் ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 108. சரிங்களா? ஸோ இது என்ன சொல்லுதுன்னா பாராளுமன்றத்தோட ஒரு மசோதா வந்து நிறைவேற்றுறாங்க. சரிங்களா? மத்திய அரசோட இரவை ராஜ்யசபாலையோ லோக்சபாலையோ ஒரு மசோதா கொண்டு வராங்க. ஸோ அந்த சபையில வந்து கொண்டு வந்துட்டு இன்னொரு சபையில போய் அங்க வந்து பில்லு பாஸ் ஆகாம நின்றுடுது. சரிங்களா? ஸோ அப்ப வந்து அந்த மசோதால 2 அவைகளுக்கும் முரண்பாடு ஏற்படுது. சரிங்களா? அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மசோதா நிறைவேற்றுறதுக்காக மத்திய அரசு பிரதமர் தலைமையின் அமைச்சரவை கேட்டுக்கொள்ளும் போது என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட்டத்தை குடியரசுத் தலைவர் கூட்டுவார். சரிங்களா? அந்த கூட்டத்துக்கு தலைமை வைக்கிறது யாருன்னா லோக்சபாவோட ஸ்பீக்கர். சரிங்களா? கூட்டுறது குடியரசுத் தலைவர், தலைமை தாங்குபவர் ஸ்பீக்கர். சரிங்களா? ஸோ அந்த கூட்டத்தை கூட்டுறது யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர். he can also summon a joint sitting of the both houses of parliament which is presided over by the speaker of lok sabha. சரிங்களா? ஸோ அது முக்கியமானது. சரிங்களா? மசோதாவில் 2 அவைகளுக்கும் இடையே முரண்பாடு ஏற்படும் போது ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும் சபாநாயகர் தலைமையில கூட்டத்தை கூட்டுற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. இது ஆர்டிகல் 108. சரிங்களா? 2 அவையும் முட்டினதுனால ஆம்புலன்ஸ் வந்துருச்சுன்னு ஞாபகம் வச்சிங்க. ஸோ அதனால 108 வந்துருச்சு. சரிங்களா? ஆர்டிகல் 108. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 80ல 3. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ இப்போ ரிலேஷன்டா கூட 2 நபர்களை வந்து ராஜ்யசபாவுக்கு இந்த அடிப்படையில தான் ராஜ்யசபா உறுப்பினர்கள் நியமிச்சாங்க. சரிங்களா? ஸோ இந்த ராஜ்யசபாவுக்கு நியமன உறுப்பினர்கள் நியமனம் செய்யும் முறை வந்து எங்க இருந்து எடுத்தாங்க? குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யும் முறை. ஓகே. சரிங்களா? ஸோ அயர்லாந்து. அயர்லாந்துல என்னென்ன இருக்கு? அயர்லாந்துல இருந்து என்னென்ன எடுத்திருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். அரசு நெறிமுறை கோட்பாடுகள். அடுத்தது உறுப்பினர் நியமனம் செய்யும் முறை சார். அடுத்தது குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை சார். குடியரசுத் தலைவர் பதவி நீக்கிறது எங்க இருந்தாங்க? USA சார். அமெரிக்கன் சார். ஓகே. சரிங்களா? ஸோ சொல்லியிருந்தேன் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட சோர்சஸ் நடத்தும் போது ஸோ அரசு டிபிஎஸ்பி டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்? பிரசிடென்ட். சரிங்களா? ஸோ அடுத்தது பிரசிடென்டோட எலெக்ஷன் மெத்தட். ஸோ அதுக்கு அடுத்தது பிரசிடென்ட் எலெக்ட் பண்ண அவர் என்ன பண்ணுவார்? உள்ள வந்தோடனே ராஜ்யசபாக்கு 12 மெம்பர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். ஸோ ராஜ்யசபாவோட நாமினேட்டட் மெம்பர்ஸ் அந்த அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு அயர்லாந்து. இந்த 3 அயர்லாந்துல இருந்து எடுத்திருப்போம். ஸோ இது ஒரு கதையா ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ அந்த கலை அறிவியல் இலக்கியம் போன்ற சேவைகளில் ஈடுபடுற பல்வேறு துறை சேர்ந்தவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ராஜ்யசபாவுக்கு 12 பேரை வந்து இவர் என்ன பண்றாரு? குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறாரு. He nominates 12 members of the Rajya Sabha from amongst persons having special knowledge or practical experience in literature, science, art and social service. சமூக சேவை உட்பட பல்வேறு துறைகளை சிறந்து விளங்குற 12 பேரை வந்து என்ன பண்றாரு? இவர் ராஜ்யசபாவுக்கு உறுப்பினர்களா நியமிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 331. ஸோ இதுதான் வந்து இப்ப ரீசெண்டா வந்து நீக்கியிருக்காங்க. ஸோ எந்த சட்ட திருத்தம் அது? லோக்சபாவிற்கு 2 ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்கள் நியமனம் செய்யும் அதிகாரம். ஸோ இது வந்து நீக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அது என்னன்னா இது மற்றும் அந்த 104வது சட்ட திருத்தம்னு நினைக்கிறேன். சரிங்களா? 2020 அதுல தான் என்ன பண்ணியிருக்காங்க? 2 ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்களை நியமனம் செய்வதற்கு வந்து குடியரசுத் தலைவருக்கு வழங்குற அதிகாரத்தை நீக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா
குடியரசு ஆளுநர் என்ன பண்ணுவாரு சட்டப்பேரவைக்கு? ஆங்கிலோ இந்தியன்ஸ் ஒரு ஆங்கில இந்தியரை செலக்ட் பண்ணுங்க. ஒரு ஆங்கில இந்தியர். சரிங்களா? அது ஆர்டிகல் 333. இது வந்து 331. இந்த ஆர்டிகல்ஸ் அவரோட லெஜிஸ்லேட்டிவ் பவரை வந்து சொல்லுது. ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கவனிக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தைகள் புரியுதா? இங்கிலீஷ்ல சொல்லணுமா? இங்கிலீஷ்ல சொல்லுங்க சார். ஆர்டிகல் 331. சரிங்களா? he can nominate 2 members to the லோக் சபா from the ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி. சரிங்களா? ஆங்கிலோ இந்திய சமூகத்துல இருந்து என்ன பண்றாங்கன்னா 2 உறுப்பினர்களை வந்து நியமனம் செய்யறதுக்கு இவருக்கு அதிகாரம் வழங்குது. சரிங்களா? ஆர்டிகல் 331. ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் இயற்றப்படும் எந்த ஒரு மசோதும் இவருடைய ஒப்புதலை பெற்ற பின்னர் தான் சட்டமாகிறது. when a bill is sent to the president after it has been passed by the parliament, he can give his assent to the bill. சரிங்களா? ஸோ இவர் மசோதா வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பும் போது இவர் 3 முறைகளை வந்து கையாளலாம். அந்த மசோதாவுக்கு வந்து இவர் என்ன பண்ணலாம்? ஒப்புதல் வழங்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே நிறுத்தி வைக்கலாம், மறுபரிசீலனை செய்ய சொல்லி அவைகளுக்கே திருப்பி அனுப்பலாம், பாராளுமன்றத்துக்கே திருப்பி அனுப்பலாம். ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு மசோதா இவருடைய ஒப்புதல் பெற்ற பின்னர் தான் சட்டமாகிறது. சரிங்களா? ஸோ குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்றா மட்டும்தான் ஒரு மசோதா என்ன ஆக முடியும்? இறுதி சட்டமாக செயல்பாட்டுக்கு வர முடியும். சரிங்களா? ஸோ அந்த ஆர்டிகல் தான் 111. சரிங்களா? 3 மெத்தட் இவர் ஃபாலோ பண்ணுவாரு. கிவ் ஹிஸ் அசன்ட் டு தி பில், ஒப்புதல் வழங்கலாம். withhold his assent to the bill, ஒப்புதல் வழங்குவதை நிறுத்தி வைக்கலாம். ரிட்டர்ன் த பில், சரிங்களா? பாராளுமன்றத்துக்கு மறுபரிசீலனை செய்ய சொல்லி திருப்பி அனுப்பலாம். சரிங்களா? ஸோ இதுல வந்து அந்த ஒப்புதல் வழங்குறதுல தான் வீட்டோ பவர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து சாதாரண மசோதா வந்து திருப்பி அனுப்பலாம். பண மசோதா இவர் திருப்பி அனுப்ப முடியாது. ஏன்னா பண மசோதா இவரோட ஒப்புதல் பெற்றுதான் சட்டமன்ற பாராளுமன்றத்துக்கு அறிமுகம் செய்வாங்க. ஸோ அதனால பண மசோதா கட்டாயம் ஒப்புதல் கொடுப்பாரு. அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டத்திட்ட மசோதாவும் கட்டாயம் ஒப்புதல் தான் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுற எந்த ஒரு மசோதாவும் இவரது ஒப்புதல் பெற்ற பின்னரே சட்டமாகிறது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 123. ஸோ இவருடைய ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். சரிங்களா? அவசர சட்டம் ஏற்றும் உரிமைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த அவசர சட்டம் எப்பன்னா பாராளுமன்றத்தோட 2 அவையோ அல்லது 1 அவையோ, சரிங்களா, 2 அவைகள் நடைபெறாத போது, போத் ஹவுசஸ் வந்து நாட் இன் செஷன், ஸோ அல்லது 1 ஹவுஸ் வந்து நாட் இன் செஷன். சரிங்களா? ஸோ 1 அவை நடைபெறாத போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சட்டத்தை வந்து கொண்டு வர முடியாது. சரிங்களா? அப்ப அந்த மசோதா கொண்டு வந்து சட்டமாக்க முடியாது. அதனால அதை வந்து ஒரு 6 மாத காலத்துக்கு அவசர சட்டமா என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வருவாங்க. ஸோ ஏன் அந்த 6 மாசம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு அவை ஒரு பார்லிமெண்ட் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு 6 மாசம் டைம் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. ஸோ அப்படி 6 மாசத்துக்குள்ள பார்லிமெண்ட்டை கூட்டணும். சரிங்களா? கூட்டத்தொடரை கூட்டணும். அப்படி கூட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா 14 நாட்கள்ல 6 வாரங்கள், சரிங்களா, 14 days வந்து அவருடைய குடியரசுத் தலைவர் நீக்க தீர்மானம் தான். ஸோ 6 வாரங்கள் அவை கூட்டி 6 வாரத்துல என்ன பண்ணணும்னா அந்த ஆர்டினன்ஸ்க்கு வந்து ஒப்புதல் வாங்கணும். சரிங்களா? அப்படி வாங்கினாதான் அந்த ஆர்டினன்ஸ் வந்து பிகம் ஏ ஆக்ட். சரிங்களா? ஸோ அவசர சட்டமானது சட்டமாக மாறுவது எப்படின்னா, நார்மலா அந்த அவசர சட்டத்தை மறுபடியும் லோக்சபால கொண்டு வந்து ராஜ்யசபால தீர்மானம் அந்த மசோதா நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று சட்டமாக்கணும். அப்பதான் அந்த அவசர சட்டம் வந்து சட்டமாகுமே தவிர, ஸோ அந்த 6 வாரங்களுக்குள்ள அவங்க அந்த அவையை கூட்டினதுக்கு அப்புறம் 6 வாரங்களுக்குள்ள அது செய்யலைன்னா அந்த அவசர சட்டம் நிராகரிக்க, அதாவது தற்காலிக சட்டமா இருந்தது செயலிழந்து விடும். சரிங்களா? ஸோ அசம்பிளி கூட்டிட்டாங்கன்னா 6 வாரம். அந்த இடத்துல கொஸ்டின் கேட்கும்போது நல்லா புரிஞ்சுங்க, பாராளுமன்றம் கூட்டிய பின் கேட்டாங்கன்னா 6 வாரங்கள் மட்டும்தான். சரிங்களா? ஸோ பொதுவாகவே அவசர சட்டத்துக்கான கால அளவுன்னு கேட்டாங்கன்னா 6 மாதங்கள் 6 வாரங்கள். சரிங்களா? ஸோ 6 மாசம் 6 வாரம் வந்து இதுக்கான கால அளவு. ஸோ அதே மாதிரி இந்த ஆர்டினன்ஸ் வந்து என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவர் எந்த ஒரு டைம்லயும் திரும்ப வாங்குறதுக்கான அதிகாரம் அவருக்கு இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப அவசர சட்டமா பிறப்பிக்க முடியும். ஸோ இதைதான் என்ன பண்ணுவாங்க, வாத்வா கேஸ்ல வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி அவசர சட்டம் ஏற்றும் உரிமையெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஆர்டிகல் 123. ஸோ 123 நம்ம ரேஸுக்கு போகும்போது சொல்லுவோம், அவசர அவசரமா என்னடா ஓடியாரு அப்படின்னா, ஸோ ரேஸுக்கு ஓடியாருந்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ 123ன்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிடுறது.
ஸோ அதான் அவசர சட்டம். ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நிதி அதிகாரங்கள். ஸோ அதுக்கு அடுத்தது பண மசோதா. நான் சொன்னேன் இல்லையா, மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரோடியூஸ் இன் தி பார்லிமெண்ட் ஒன்லி வித் ஹிஸ் பீரியட் ரெக்கமெண்டேஷன். சரிங்களா, பிரசிடென்டோட பரிந்துரை இல்லாமல் என்ன பண்ண முடியாது, பண மசோதாவை பாராளுமன்றத்துல அறிமுகம் செய்ய முடியாது. ஸோ இதுதான் சொல்றதுதான் ஆர்டிகல் 110. சரிங்களா, 110 பண மசோதா. ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 117 அப்படின்னு சொல்ற நிதிநிலை அறிக்கை. சரிங்களா, ஸோ இதையும் என்ன பண்ணணும், குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்றுதான் பாராளுமன்றத்துல கொண்டு வர வேண்டும். சரிங்களா, ஸோ பினான்சியல் ஸ்டேட்மெண்டே ஒரு பண மசோதால தான் வரும். சரிங்களா, ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸோ எதிர்பாராத செலவினங்கள் அப்படின்னு சொல்ற அவசர கால நிதி. சரிங்களா, இப்ப கொரோனா சுச்சுவேஷன், பேரிடரா இருக்கட்டும், சுனாமி, இது போன்ற நிலநடுக்கம், இது போன்ற காரணங்களுக்காக வந்து என்ன பண்றாங்க, அவசர சட்டம் இந்த எதிர்பாராத நிதியை வந்து பிரசிடென்ட் வந்து மேற்கொள்வாரு. அது கீழே நிதி செயலர் இதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பார். சரிங்களா, ஸோ இது இவருடைய பேர்ல தான் அந்த எதிர்பாராத செலவினங்கள் வந்து நடைமுறையில இருக்கு. ஸோ அந்த ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா 267. சரிங்களா, ஸோ அதை வந்து நான் இங்க கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்க. சரிங்களா, அவசர கால நிதினு வந்து இவர் தான் வந்து கையாளுறாரு. சரிங்களா, ஸோ அதை வந்து ஒப்புதல் வழங்குறதும் இவர் தான். ஸோ அதுக்கடுத்து அந்த அவசர கால நிதியை வந்து அவசரத்துக்கு பயன்படுத்திட்டோம் அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணணும், அடுத்த பட்ஜெட் வரும்போது அதுக்கு ஒப்புதலை வாங்கிடணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இவர் என்ன பண்றாருன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு நிதி பகிர்வு வழங்குவதற்காக என்ன பண்றாரு, நிதியை வந்து பகிர்ந்தளிக்கிறார். சரிங்களா, ஸோ அது இல்லாம நிதியை பகிர்ந்தளிக்கல, நிதிக்குழுவை ஏற்படுத்துறாரு. சரிங்களா, ஸோ 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழுவை ஏற்படுத்துறாரு. ஸோ அந்த நிதிக்குழுவுக்கான தலைவர் மற்றும் உறுப்பினர் நியமிக்கிறது இவர் தான். சரிங்களா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அது நிதி அதிகாரத்துல இங்கே சொல்லலாம். சரிங்க, ஆர்டிகல் 280 மத்திய மாநில அரசுகளுக்கு நிதி பகிர்வை வழங்குவதற்காக நிதிக்குழு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இவரால் அமைக்கப்படுகிறது. He constitute a finance commission after every 5 years to recommend the distribution of revenues between the center and the states. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து நிதி பகிர்வு அளிப்பதற்காக நிதி ஆணையம் இவரால் ஏற்படுத்தப்படுவது. சரிங்களா, ஸோ அதுக்கடுத்து அவசர கால நிதி, நிதிநிலை அறிக்கை, ஸோ அதுக்கடுத்து பண மசோதா, இது எல்லாமே இவர் பேர்ல தான் உருவாகுது. சரிங்களா, ஸோ பட்ஜெட் வந்து 112 ஆர்டிகல். ஸோ ஃபினான்சியல் பில் அப்படிங்கிறது 117. சரிங்களா, மணி பில் 110. ஸோ இது எல்லாமே இவருடைய ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறம் தான் பாராளுமன்றத்துல கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் இவருடைய ஃபினான்சியல் பவர்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் பவர்ஸ். ஸோ அந்த டைட்டில் மாரி கொடுத்துட்டாங்க, அந்த கண்டிஜென்சி ஃபண்ட் கீழே இருக்கு பாருங்க. ஆர்டிகல் 267 வந்து அவசர கால நிதியை மேற்பார்வை செய்கிறார். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நீதி அதிகாரங்கள். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 124. ஸோ 124 பாத்தீங்கன்னா he appoints the chief justice. ஸோ இதை நான் இங்க ஸ்லைட்ல கொடுக்கல, கவனிச்சிங்க. ஆர்டிகல் 124 என்ன சொல்லுதுன்னா உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதி, தலைமை நீதிபதிகள் வந்து நியமிக்கிறது. ஸோ உச்சநீதிமன்றம் பத்தி சொல்றது ஆர்டிகல் 124. ஸோ அதோட அமைப்பு எல்லாமே அதுலயே தான் வரும். சரிங்களா, ஸோ 124லயே தான் வரும். ஸோ அதுல உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் தலைமை நீதிபதியும் இவர் தான் நியமனம் செய்யறாரு. அதே மாதிரி 217 ஆர்டிகல் 217. ஸோ இது வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை நீதிபதியை நியமனம் செய்யறதை பத்தி சொல்றது ஆர்டிகல் 217. சரிங்களா, he appoints the chief justice and the judges of supreme court and high court. சரிங்களா, மத்திய உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை இவர் நியமனம் செய்கிறார். சரிங்களா, யார் ரெக்கமெண்ட் பண்ணுவா? கொலிஜியம். சரிங்களா, கொலிஜியம் அமைப்பு. ஸோ அதுல யார் இருப்பாங்க? தலைமை நீதிபதி, பாராளுமன்ற தலைமை நீதிபதி, பிரதமர், குடியரசுத் தலைவர். இதெல்லாம் எப்ப சேர்த்தாங்க? ஏதோ ஒரு டைம் கொலிஜியம்னு என்னன்னு கேட்டீங்க ஒரு டைம் கிளாஸ்ல கூட, நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மூத்த நீதிபதிகள் 5 to 6 பேர் கொண்ட குழு தான் கொலிஜியம் குழு. சரிங்களா, பார்லிமெண்ட்ல இருக்கவங்க யாருமே வரக்கூடாது. பிரதமர், சட்ட அமைச்சர்லாம் வராங்கன்னு சொல்லிதான் அந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் சொல்ற தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தையே 99 சட்டத்திட்டத்துல கொண்டு வந்தாங்க. அதையே தூக்கிட்டாங்க. சரிங்களா, ஸோ அதனாலதான் ஸோ நம்ம இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரின்னு சொல்றோம், சுதந்திரமான நீதித்துறைன்னு சொல்றோம் நம்ம நீதித்துறை, இந்திய நீதித்துறை. ஸோ அதுதான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ்
சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் ஜட்ஜஸ் வந்து அப்பாயின்ட் பண்ற பவர் வந்து யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. ஸோ இது சம்பந்தமான ஆர்டிகல் 124, 217. ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா he can seek advice from the Supreme Court on any question of law or fact. ஸோ எந்த ஒரு சந்தேக அடிப்படையில என்ன பண்ணலாம், உச்சநீதிமன்றத்துல வந்து ஒரு சட்டம் சம்பந்தமா என்ன பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் அந்த இதுல பிரச்சனைகள் இருக்கு, அந்த ராஜீவ்காந்தி படுகொலையில இருக்க 7 பேர்ல வந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பளிக்க அதிகாரம் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுங்க, சரிங்களா, விடுதலை செய்யறதுக்கு. ஸோ இவர் என்ன பண்ணலாம், நான் செய்ய போறது சரியா அல்லது தவறான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாரு, உச்சநீதிமன்றத்தோட ஆலோசனை கேட்பாரு, சரிங்களா. ஸோ அந்த ஆர்டிகல் 143. ஸோ அதுதான் வந்து உச்சநீதிமன்றத்தோட ஆலோசனை பெறது. அதுல உச்சநீதிமன்றம் வந்து இவருடைய ஆலோசனை கேட்டா கட்டாயம் ஆலோசனை வந்து கொடுக்கணும். அப்படி அவங்க கொடுக்குற ஆலோசனையை இவர் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா. அதான் உச்சநீதிமன்றத்தோட ஆலோசனை பெறும் அதிகாரம் இவரு ஆர்டிகல் 143. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதி நியமனம் செய்தல். அது வந்து ஆர்டிகல் 124, சரிங்களா. அதுக்கு கரெக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து 143 பாத்தீங்கன்னா எந்த ஒரு சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உச்சநீதிமன்றத்தோட ஆலோசனை வந்து பெறுவது. அந்த ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் வந்து செயல்பட தேவையில்லை, சரிங்களா. he can seek advice from the Supreme Court. However, the advice tendered by the Supreme Court is not binding on the president. ஸோ அதுக்கு வந்து இவர் கட்டுப்படணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 72 அப்படின்னு சொல்ற பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட், சரிங்களா. குடியரசுத் தலைவரோட மன்னிப்பு அளிக்கிற அதிகாரம், சரிங்களா. எந்த ஒரு மரண தண்டனை உட்பட ராணுவ நீதிமன்றங்களை விசாரிக்கிற தீர்ப்புகள் உட்பட எல்லா இதுக்கும் வந்து என்ன பண்றாரு, இவர் வந்து தண்டனை வந்து மன்னிப்பளிக்கும் அதிகாரத்தை வந்து இவருக்கு இந்திய அரசியலமைப்பு வந்து வழங்குது, சரிங்களா. ஸோ இந்த மரண தண்டனையும் ராணுவ நீதிமன்றம் வழங்குற தீர்ப்புல வந்து ஆளுநர் தலையிட முடியாது. ஆனா குடியரசுத் தலைவருக்கு அனைத்து வகையான தண்டனைகள்ல இருந்தும் விலக்கு மன்னிப்பு அளிக்கிற அதிகாரம், பார்டனிங் பவர் வந்து இவருக்கு இருக்கு. ஸோ இதுதான் ஆர்டிகல் 72, சரிங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம எலாபரேட்டா பின்னாடி பார்ப்போம். ஸோ இதுதான் இவருடைய நீதி அதிகாரங்கள், சரிங்களா. ஒண்ணு வந்து ஆர்டிகல் 124, ஆர்டிகல் 217, சரிங்களா. ஆர்டிகல் 124 வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் செய்யறது. ஆர்டிகல் 217 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் செய்யறது. அதுக்கடுத்து ஆர்டிகல் 143 பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட ஆலோசனை பெறுவது. அதுக்கு அடுத்தது ஆர்டிகல் 72 வந்து குடியரசுத் தலைவரோட பார்டனிங் பவர், மன்னிப்பளிக்கிற அதிகாரம். ஸோ இதுதான் இவருடைய ஜுடிஷியல் பவர்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவசர கால அதிகாரங்கள். ஸ்லைட் அது திருப்பி வந்திருக்கு, தூக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நீதி அதிகாரங்கள். ஸோ அந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன், ஸோ அதை கொஞ்சம் நோட் பண்ணீங்க. நந்தி கிஷோர் சிங், சரிங்களா. தற்போது 15வது நிதிக்குழு தான் வந்து இப்ப அவங்க கொடுத்த நடைமுறை தான் இப்ப இருக்கு 20 to 25 வரைக்கும். ஸோ அந்த நிதிக்குழுவோட தலைவர் வந்து நந்தி கிஷோர் சிங். ஸோ அந்த அமைப்பு. ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ ஆர்டிகல் 112 ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், 117 நிதி மசோதா, பண மசோதா எல்லாமே இவருடைய ஒப்புதல் பெற்ற பின்னர் தான் மக்களவை, அதுவும் ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. ஸோ இந்த ஃபினான்சியல் பில், ஃபைனான்ஸ் பில், ஸ்டேட்மெண்ட்டு, ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மணி பில், இது எல்லாமே எங்கே தான் கொண்டு வருவாங்க அப்படின்னா நாட் இன் தி ராஜ்யசபா, ஒன்லி லோக்சபா, சரிங்களா. மக்கள் மட்டுமே அறிமுகம் செய்ய முடியும், சரிங்களா. இது முக்கியமான பாயிண்ட், ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து கண்டிஜென்சி ஃபண்டு இவர் தான் மேற்பார்வை செய்கிறார். ஸோ அதை நான் சொல்லியிருந்தாலே ஆர்டிகல் 72 பார்டனிங் பவர், ஆலோசனை பெறுதல் 143. ஸோ உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கிறது ஆர்டிகல் 124, 217. இது எல்லாமே இவருடைய ஜுடிஷியல் பவர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்தது எமர்ஜென்சி பவர்ஸ், சரிங்களா. ஸோ நம்மளுக்கு இவருடைய எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்னு ஆர்டிகல் இந்திய அரசியலமைப்புல ஒரு பிரிவே இருக்கு. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் பத்தி சொல்ற பிரிவு எதுங்க? 18 நெருக்கடி, அதுவும் நான் 108 மேல ஞாபகம் சொல்லியிருந்தேன், சரிங்களா. ஸோ தேசிய நெருக்கடி, ஸோ 3 வகை நெருக்கடிகள், நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்சியல் எமர்ஜென்சி. ஸோ ஆர்டிகல் 352, 356. ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு, சரிங்களா. ஒன்று அரசியலமைப்பின்படி செயல்படாவிட்டால் 56, இன்னொன்று மத்திய அரசோட வழிகாட்டுதல் படி செயல்படாவிட்டால் 365, சரிங்களா. ஸோ மத்திய அரசோட பிரம்மாஸ்திரன்னு சொல்லுவோம், சரிங்களா. மாநில நெருக்கடியை அடிக்கடி
அவங்களோட இதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டிகல் 356. ஸோ அதுக்கடுத்து ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. ஸோ ஆர்டிகல் 360. ஸோ இதெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன இதனுடைய பவர்ஸ் என்ன, ஸோ இதனால ஏற்படுற லிமிடேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி எலாபரேட்டா பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் அவருடைய நெருக்கடி கால அதிகாரங்கள். நம்ம 3 ஆர்டிகளும் குரூப் 4 பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிற அதிகாரங்கள். சரிங்களா? ஒரு டிப்ளமேட்டிக் பவர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த முப்படைகளோட தளபதி. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஒரு இந்தியா சீனாவுக்கு போர் ஆரம்பிக்கிறதுனாலும் முடிக்கிறதுனாலும் அதை முறைப்படி அறிவிக்கிறவர் வந்து இவர் தான். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு வந்து பிற நாடுகளோட வந்து ஒப்பந்தங்கள் போடுது அப்படின்னா, இப்போ இந்தியாவும் வந்து பாரிஸும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க சுற்றுச்சூழல் வந்து குறைக்கிறதுக்கு. இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னா அணு உலை அமைக்கிறது. ஸோ இந்த எந்த அக்ரிமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட பேர்ல தான் நடக்கணும், குடியரசுத் தலைவர் பேர்ல, அவர் தான் வந்து சைன் பண்ணுவார். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தூதர்கள் இங்கே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்தியாவுக்கு இந்திய நாட்டுக்குன்று பிற நாட்டில் நம்மளுடைய தூதர்கள் இருப்பாங்க. ஸோ அம்பாசிடர்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த அவர்களை வந்து நியமிக்கிறது வந்து யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் செய்யறாரு. சரிங்களா? ஸோ இதுதான் அவருடைய பிற அதிகாரங்கள், டிப்ளமேட்டிக் பவர்ஸும் மிலிட்ரி பவர்ஸும். ஸோ இதுதான் ஓவரால் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ இதுல வந்து பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ல ஏதாவது புரியலன்னா கேளுங்க. சார் சொல்லுங்க சார், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிக்கிற ஆர்டிகல் வந்து 217 214 சார். 217 நியமனம், 214 வந்து உயர்நீதிமன்றம் பத்தி சொல்றது. தேங்க்யூ சார். சார் ஆர்டிகல் 72 வந்து மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் சொன்னீங்கல்ல சார். சார் அதுக்கு அவரு ரீசன் சொல்லிட்டு தான் அப்படி பண்ணணுமாங்க சார்? இல்ல, மன்னிப்பளிக்கும் அதிகாரம் வந்து அவர் உச்சநீதிமன்ற ஆலோசனை பெற்று அவர் செய்யலாம். அவருடைய தன் விருப்ப அதிகாரங்கள் அதுவும் ஒண்ணு. சரிங்களா? அரசியலமைப்பே அவருக்கு வந்து அவர் விருப்பப்பட்டா அவரை நார்மலா செய்ய மாட்டாரு. அவர் எல்லாமே ரூல்ஸ் லாஸ் எல்லாம் படிச்சுட்டு உச்சநீதிமன்றத்தோட ஆலோசனை கேட்டுதான் அவர் பண்ணுவார். வேற யாருக்கா பவர்ஸ்ல இருக்க டவுட்ஸ் இருக்கா? ஸோ ஆர்டினன்ஸ் மேக்கிங், பார்டனிங் பவர், இதெல்லாம் வந்து பின்னாடி எலாபரேட்டா இருக்கு, அதை பார்த்துக்கலாம். வேற டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஓகே. ஸோ 53 பவர்ஸ், அதுவும் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது சம்பந்தமா பார்க்கறதுனால மீதி இருக்க எல்லா பவர்ஸும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரோட தேர்தல். சரிங்களா? தேர்தல் பத்தி, எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ அதை பத்தி சொல்றதுதான் வந்து ஆர்டிகல் 54. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து என்னென்ன மெத்தடு, ஸோ எப்படி தேர்தல் நடக்குது அப்படிங்கிறது வந்து எலெக்ஷன் மெத்தடு வந்து 55. சரிங்களா? எலெக்ஷன் பத்தி சொல்றது 54, எலெக்ஷன் மெத்தடு பத்தி சொல்றது 55. ஸோ வந்து குடியரசுத் தலைவர் தேர்தல் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஸோ மறைமுக தேர்தல் முறை. ஸோ அது வந்து முக்கியமானது. ஸோ மறைமுக தேர்தல்னா மக்கள் நேரடியா வந்து ஓட்டு போட மாட்டோம். ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு ஓட்டு போடுற அந்த எம்எல்ஏக்களோட வாக்கு மதிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மக்கள் தொகை அடிப்படையில் பாப்புலேஷன் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பை மீன்ஸ் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஸோ அதுதான் வந்து ஒற்றை சாளர பிரதிநிதித்துவ வாக்குமுறை. சரிங்களா? ஸோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ எப்படி நம்மளுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட நேஷனல் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு 10 லட்சம் பேர்த்துக்கு ஒருத்தரை வந்து தேர்வு செய்யறாங்களோ, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்பிக்களே வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பினா 6 லோக்சபா எம்பிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி, சாரி 6 எம்எல்ஏ சீட்டுக்கு வந்து ஒரு லோக்சபா எம்பி. ஸோ அது மாதிரி தான் இருக்கும். இப்போ 234 6ஆல வகுத்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை கிடைக்கும்? 39 லோக்சபா கிடைக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி அதே மாதிரி அந்த ரெப்ரசன்டேஷன் பேசிஸ்ல தான் ராஜ்யசபான சீட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பீப்புள் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது.
ஸோ வந்து அந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில ஓட்டிங் வாங்கிட்டு ஸோ அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எம்எல்ஏட ஓட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் ஸ்டேட், மாநிலத்தோட மொத்த மக்கள் தொகையை ஸோ அந்த மாநிலத்தில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்பர், சரிங்களா, உறுப்பினர்கள் எத்தனை பேரோ அதால வகுத்து ஸோ இன்ட்டு 1/1000 பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுதான் வந்து எம்எல்ஏட ஓட்டிங் மதிப்பு. சரிங்களா? இதுதான். அதே மாதிரி எம்பியோட ஓட்டு மதிப்பு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏட எல்லா மாநிலத்தோட எம்எல்ஏட ஓட்டிங் வேல்யூவை மொத்த பாராளுமன்றத்தோட உறுப்பினர்களால வகுத்தீங்கன்னா ஸோ அதுதான் வந்து எம்பியோட ஓட்டிங் வேல்யூ. ஸோ இதெல்லாம் வச்சு ஒற்றை சாளர முறைனா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஓட்டிங் வேல்யூ வந்து என்ன பண்ணுவாங்க, மல்டிபிள் பண்ணி ஒவ்வொரு ஓட்டிங் வேல்யூ லட்சக்கணக்கில் போகும். சரிங்களா? ஸோ எம்எல்ஏவோட ஓட்டிங் வேல்யூ கண்டுபிடிச்சி தான் டோட்டல் எம்எல்ஏவோட ஓட்டிங் வேல்யூ எம்பியால வகுத்தோம்னா எம்பியோட ஓட்டிங் வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ண போறோம், ஓட்டிங்கோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படிங்கிறது வரும்போது ரொம்ப குருஷியலா வந்தது அப்படின்னா எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விவி கிரி, சரிங்களா, 5th டைமா வந்தவரு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப குருஷியலா வந்திருக்கும். சரிங்களா? ஸோ 50%, 48%. சரிங்களா? ஸோ அதான் வந்து இந்த விகிதாச்சார அடிப்படையில இந்த ஓட்டிங் வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம எலெக்ஷன் வைக்கிறது தான் நம்ம ஒற்றை சாளர பிரதிநிதித்துவ வாக்குமுறை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இதே தான் நம்ம வந்து நேஷனல் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கும் ஃபாலோ பண்ணியிருப்போம். இந்த ஒற்றை சாளர பிரதிநிதித்துவ வாக்குமுறைங்கிறது எல்லாத்துக்கும் புரியுதா? மக்கள் தொகையை விகிதாச்சார அடிப்படையில குறைச்சி எம்எல்ஏக்களை உருவாக்குறோம். எம்எல்ஏக்களோட விகிதாச்சார அடிப்படையில எம்பிக்களை உருவாக்குறோம். ஸோ அவங்கள வச்சுதான் என்ன பண்றோம், குடியரசுத் தலைவருக்கு தேர்தலை நடத்துறோம். அந்த தேர்தலோட ஓட்டிங் வேல்யூ எப்படி இருக்கு, ஸோ எம்எல்ஏட ஓட்டிங் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை எம்எல்ஏட கவுண்டிங் இன்ட்டு 1/1000. ஸோ எம்பியோட ஓட்டிங் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது டோட்டல் எம்எல்ஏவோட ஓட்டிங் வேல்யூ டிவைடட் பை மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்டோட கவுண்டிங். ஸோ இதால வகுத்தோம்னா எம்பியோட ஓட்டிங் வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஒற்றை சாளர விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து பை இன்டைரக்ட் மெத்தட். சரிங்களா? மக்கள் நேரடியாக ஓட்டு போடுறது கிடையாது. இதுதான் குடியரசுத் தலைவரோட தேர்தல் முறையில நம்ம சொல்றது. ஸோ அந்த குடியரசுத் தலைவர் தேர்தலை வெற்றி பெறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாக்களிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை டிவைடட் பை தேர்வு செய்யப்பட வேண்டிய வேட்பாளர் எண்ணிக்கை வகுத்து +1 பண்ணோம்னா ஸோ அதுதான் வந்து குடியரசுத் தலைவர் வந்து தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். ஸோ யார் வந்து 50%க்கு மேல வராங்களோ ஸோ அவங்க வந்து தேர்தலில் வெற்றி பெற்றவரா கருதப்படுவாங்க. ஸோ அப்படி அந்த எம்எல்ஏ எம்பி ஸோ யாரு சார் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா பாராளுமன்றத்துல லோக்சபா ராஜ்யசபான்னு 2 இருக்கும். லோக்சபால நாமினேட்டட் மெம்பர் ஒருத்தர் இருப்பாரு, 2 பேரு. அதே மாதிரி ராஜ்யசபால பாத்தீங்கன்னா நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து 12 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுறவங்க. ஸோ அதனால லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் நியமன உறுப்பினர்கள் தேர்வு குழுவுல வரமாட்டாங்க. ஸோ அதே மாதிரி மாநில சட்டமன்றத்திலையும் நியமன உறுப்பினர்கள் வரமாட்டாங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரி, டெல்லி யூனியன் பிரதேசங்கள்ல இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், நியமன உறுப்பினர்கள் கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கு கொள்ள முடியும். சரிங்களா? அந்த டெல்லி புதுச்சேரியும் பார்த்தீங்கன்னா எப்போ சேர்த்தாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கு கொள்றதுக்கு 70வது சட்ட திருத்தம் 1992 தான் என்ன பண்றாங்க அந்த எலக்ட்ரல் காலேஜ்ல. ஸோ இந்த பாண்டிச்சேரி அதுக்கு அடுத்தது டெல்லியோட யூனியன் பிரதேச உறுப்பினர்களை வந்து பங்கு கொள்ள ஓட்டு போடுறதுக்கு வந்து அனுமதி வழங்கப்படுது. சரிங்களா? ஸோ அப்போ எலக்ட்ரல் காலேஜ் பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்ற எலக்ட்ரல் காலேஜ் இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட், elected members of legislative assemblies of the states, the elected members of legislative assembly of the union territories of Delhi and Pondicherry. சரிங்களா? ஸோ அந்த எலெக்டட் மெம்பர்ஸ், அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படிங்கிற வார்த்தை மிகவும் முக்கியமானது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இவரை பாராளுமன்றத்தோட 2 உறுப்பினர்கள், ஸோ அதோட முடிச்சிருவோம். சரிங்களா? மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். சரிங்களா? பாராளுமன்றத்தோட
இரு அவை உறுப்பினர்கள் நீக்கிறதுக்கு வருவாங்க. சட்டமன்ற உறுப்பினரோ யூனியன் பிரதேச உறுப்பினரோ வரமாட்டாங்க. அதே மாதிரி நீக்கிறதுக்கு நியமன உறுப்பினர்களும் வருவாங்க. சரிங்களா? ஸோ இம்பீச்மெண்ட்ல நம்ம அதை பார்ப்போம். ஸோ தேர்வுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான் வருவாங்க. சட்டமன்றங்கள் யூனியன் பிரதேசங்களோட உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் வருவாங்க. ஸோ இதான் எலக்ட்ரல் காலேஜ் வந்து இதை ஒருங்கிணைந்த அமைப்பு தான் எலக்ட்ரல் காலேஜ்னு சொல்றோம். ஸோ இந்த தேர்தல் அமைப்பு தேர்தல் முறை தெரியுதா? தெளிவா புரியுதுங்களா? யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? சார் டெல்லி புதுச்சேரியில இருக்கிற யூனியன் பிரதேசத்துல இருக்கவங்க மட்டும் தான் சார் ஓட் போட முடியுமாங்க சார்? மீதி இருக்கிற யூனியன் பிரதேசத்துக்கும் ஓட் போட முடியாதுங்க சார்? அங்க சட்டமன்றமே கிடையாது. ஓகே. சட்டமன்ற எம்எல்ஏ தானே ஓட்டு போடுவாங்க. ஓகே. வேற யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? குடியரசுத் தலைவர் தேர்தல்ல யாருக்காவது டவுட் இருக்கா? தேர்தல் மெத்தட்ல? நோ சார். நோ சார். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் எந்த பிரச்சனை நடந்துச்சுனாலும் அதை வந்து முடிச்சு வைக்கிறது வந்து உச்சநீதிமன்றம் தான் முடிச்சு வைக்கும். சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 71 வந்து குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான பிரச்சனை வந்து தீர்த்து வைப்பது உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் பின்னாடி இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். அந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் பை மீன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த வார்த்தை புரியுதா? ஒற்றைச்சாளர விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை அப்படின்னா என்னன்னு? இங்கிலீஷ் மீடியம் யாரும் இல்லையா? புரியுது சார். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். சரிங்களா? ஸோ ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன்னா விகிதாச்சார அடிப்படையில் மக்களை அந்த மக்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்யறது. ஸோ அவங்களோட ஓட்டிங் வேல்யூ வச்சுட்டு ஸோ டோட்டல் ஓட்டிங் வேல்யூ டிவைடட் பை 2 2 பேரை போட்டி போடுவாங்க இல்லையா? ஸோ +1. ஸோ அதில் 50 + 1 50க்கு மேலே யார் வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து வெற்றி பெற்றவர்களாக வந்து கருதப்படுவாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஒரு எம்எல்ஏவோட ஓட்டு மதிப்பு எப்படி கணக்கிடுறாங்க அப்படிங்கிறத முன்ன சொல்லிட்டேன். ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு 176 ஒரு எம்எல்ஏவோட ஓட்டு மதிப்பு. இந்தியாவோட ஒரு எம்பியோட ஓட்டு மதிப்பு பார்த்தீங்கன்னா 708. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 42ஆம் சட்ட திருத்தம் 1976 குடியரசுத் தலைவர் தேர்தலில் எம்பி எம்எல்ஏக்கு வாக்கு மதிப்பு கணக்கிடுறதுக்கும் சட்டப்பேரவை மக்கள் உறுப்பினர் எண்ணிக்கையை வந்து நிர்ணயம் ஸோ இப்போ இருக்கிற கான்ஸ்டியூஷன்ஸ் 234 தொகுதிகள் ஆகட்டும், ராஜ்யசபாவுக்கு 18 ஆகட்டும், லோக்சபாவுக்கு 39 தொகுதிகள். ஸோ இது எல்லாமே இந்த வேல்யூ சரிங்களா? இதோட கவுண்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணது எப்போ அப்படின்னா 1971 பாப்புலேஷன் பேசிஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா 76ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 25 இயர்ஸ்க்கு இதே தான் இருக்குன்னு அப்பயே சொல்லிட்டாங்க. ஸோ 1976லேருந்து 25 இயர்ஸ் கூட்டினீங்கன்னா 2001 சரிங்களா? ஸோ அந்த 2001 வரைக்குமே 1971 பாப்புலேஷன் பேசிஸ்ல தான் கான்ஸ்டியூஷன்சி வந்து கவுண்டிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தொகுதிகளோட எண்ணிக்கை வந்து 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தான் நிர்ணயம் செய்யப்பட்டது. ஸோ அது எப்பன்னா 76 சட்ட திருத்தம் 42ஆம் சட்ட திருத்தம் 1976 படி கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த 1976 கொண்டு வந்த சட்டத்திருத்த அடிப்படையில் 2001 வரைக்கும் 25 இயர்ஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 84th அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா அகைன் 25 இயர்ஸுக்கு இந்த 1971 பாப்புலேஷனை கொண்டு வந்த அந்த தொகுதிகளையே வந்து கவுண்டிங்கு அப்படியே கண்டினியூ பண்ணலாம், மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அது 2001லேருந்து 25 இயர்ஸ். ஸோ 2026 வரைக்கும் 1971 பாப்புலேஷன் பேசிஸ்ல தான் கவுண்டிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? லோக்சபா ராஜ்யசபா இருந்தாலும் சரி, லெஜிஸ்லேட்டிவ் இருந்தாலும் சரி. ஸோ அதே மாதிரி ஓட்டிங் வேல்யூவும் வந்து அதோட பாப்புலேஷன் பேசிஸ் தான். ஸோ அதுக்கு அடுத்து அந்த 2002 என்ன பண்ணாங்கன்னா தொகுதிகளோட எண்ணிக்கையை மாத்தாம தொகுதிகளை மாத்தி அமைச்சாங்க. சரிங்களா? ஸோ அந்த 2001 மக்கள் தொகை அடிப்படையில் வச்சு என்ன பண்றாங்க
தொகுதிகளை மாற்றி அமைச்சாங்க, ஆனா எண்ணிக்கையே மாத்தல. சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேலத்துல வந்து பாராளுமன்ற தொகுதி, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ராசிபுரம் பாராளுமன்ற தொகுதியில இருந்தவங்க எல்லாம் பாதி பேர் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு மாற்றப்பட்டாங்க. ஸோ அதே மாதிரி சட்டமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா தலைவாசல் சட்டமன்ற தொகுதியா இருந்தது, கெங்கோலி சட்டமன்ற தொகுதியா இங்க மாற்றப்பட்டது. ஸோ இங்க லோக்கல்ல இருக்கவங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றோம். சரிங்களா? ஸோ இது மாதிரி சட்டமன்ற தொகுதிகள் வந்து இடம் மாற்றப்பட்டது, ஆனா கவுண்டிங் மாறவே இல்லை. சரிங்களா? ஸோ அது வந்து 2001 மக்கள் தொகையில 2002 செய்யப்பட்ட மாற்றம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான், இந்திய தேர்தல் ஆணையம் தான் இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல்களை வந்து நடத்துது. சொல்லியிருந்தேன் இல்லையா, குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக பிரச்சனைகள் விசாரிக்கிறது உச்ச நீதிமன்றம் தான். ஸோ ஆர்டிகல் 71. ஸோ 53, 54 பார்த்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து 55 தேர்தல் முறையும் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 56. ஸோ ஆர்டிகல் 56 என்னங்க சொல்லுது? ஸோ அவருடைய பதவி காலம். சரிங்களா? ஸோ அவர் வந்து 5 வருடம், சரிங்களா, இந்திய அரசியலமைப்புல வந்து 5 வருடம் வந்து அவர் வந்து பதவியில் இருக்கலாம். ஸோ அவர் மீண்டும் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அவருக்கு வந்து இருக்கு. சரிங்களா? மீண்டும் எத்தனை முறை வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாம் அல்லது தேர்ந்தெடுக்கப்படலாம். ஸோ வந்து he can appoint, re-appoint. சரிங்களா? ஸோ அது வந்து சொல்றது ஆர்டிகல் 57. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய தகுதிகள். ஸோ யார் வந்து குடியரசுத் தலைவருக்கு போட்டியிட முடியும், யார் வேணா வர முடியுமா அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் குடியுரிமையில. ஸோ இந்திய குடியுரிமை பெற்ற ஒருவர் தான் என்ன பண்ண முடியும், இந்தியாவில் நடைபெற அரசியலமைப்பு சார்ந்த தேர்தல்கள் வந்து போட்டியிட முடியும் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை பத்தி சொல்ற குவாலிஃபிகேஷன் பத்தி சொல்ற ஆர்டிகல் 58. அதனால ஞாபகம் வச்சுங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் ஃபார் எலெக்ஷன் அஸ் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் வந்து நிக்கிறதுக்கு வந்து என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கறத சொல்ற ஆர்டிகல் 58. சரிங்களா? ஹி ஷுட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்திய குடிமகனா இருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்து வந்து ஹி ஷுட் கம்ப்ளீட்டட் 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், 35 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா he should be qualified for election as a members of the Lok Sabha. ஸோ லோக்சபாவுக்கான உறுப்பினர் அதற்கான தகுதியை பெற்றுக்க வேண்டும். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ துணை குடியரசுத் தலைவருக்கு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா உறுப்பினருக்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா உறுப்பினராவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். அப்ப லோக்சபான 25 வயசு கிடையாது, 35 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். மற்ற தகுதிகள்லாம் லோக்சபா உறுப்பினரான தகுதியை வந்து பெற்றிருக்க வேண்டும் சொல்றாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா he should not hold any office of profit under the union government or any state government or any local authority on any other public authority. பொது நிறுவனங்களோ உள்ளாட்சி அரசாங்கங்களையோ மத்திய மாநில அரசாங்கங்களையோ இவர் வந்து ஆதாயம் தரும் பதவியில் வந்து இவர் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி அந்த பதவியில இருந்தாலும் அவர் என்ன பண்ணணும், நம்மளுக்கு வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு, அதாவது குடியரசுத் தலைவரை பொறுப்பேறதுக்கு முன்னாடி அந்த பதவி வந்து ராஜினாமா செஞ்சுட்டு தான் அவர் வந்து வரணும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வேட்பாளரை நம்ம நிக்கணும் அப்படின்னா 50 பேர் நம்மளை வந்து முன்மொழியணும், 50 பேர் வந்து வழிமொழியணும். சரிங்களா? ஸோ அந்த எம்பி இருக்காங்க இல்லையா, அந்த எம்பிக்கள் வந்து பாத்தீங்கன்னா 50 பேர் நம்மளை முன்மொழியணும், 50 பேர் வந்து வழிமொழியணும். ஸோ அதே மாதிரி நம்ம போட்டி போறதுக்கு RBIல 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த 5000 வந்து டெபாசிட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம நார்மலா வந்து ஒரு எலெக்ஷன் நடந்துச்சுன்னா இந்த தொகுதியில வந்து இந்த கட்சியை சேர்ந்த வந்து டெபாசிட் இழந்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அந்த டெபாசிட் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா 6இல் 1 பங்கு. சரிங்களா? அந்த சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியலங்க சார். அடுத்தது புரியுதுங்களா? போர் அடிக்குதா? புரியாம ஏதாவது போகுதா? புரியுதுங்க சார். புரியுது சார். புரியுது சார். போர் அடிச்சா சொல்லுங்க, ஒரு 10 கேள்வி கேட்போம். இப்ப ஷேர் ஆகுதுங்களா? எஸ் சார். ஓகே.
ஸோ ஆர்பிஐல வந்து 15,000 டெபாசிட் பண்ணும். அந்த டெபாசிட் தொகை வந்து இழப்பாரு அப்படின்னா, ஸோ அந்த தொகுதியில ஒரு 2 லட்சம் ஓட்டு இருக்கு அப்படின்னா சார் அந்த யாரோ 2 லட்சம் பிரசன்ட் ஓட்டு யாரோ பிரசன்டிங் ஸ்கிரீன் பண்ணிடுறாங்க சார். சூப்பர். Who is that guy? புரியுங்க. இப்ப தெரியுதுங்களா? ஸ்லைடு தெரியுதா? எஸ் சார். தெரியுது சார். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ஓட்டர்ஸ் வந்து அந்த தொகுதியில இருக்காங்க அப்படின்னா அந்த 2 லட்சத்துல வந்து 6 1 பங்கு. ஸோ 180 வச்சுங்க. ஸோ 1,80,000 பேர் ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னா அதுல வந்து ஒரு 30,000 பேர் வந்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்கணும். சரிங்களா? ஸோ அல்லது பதிவான வாக்குகள்ல 6 1 பங்கு. ஸோ அவருக்கு வந்து ஓட்டு வந்து வாங்கியிருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த ஓட்டு வாங்கலை அப்படின்னா அவர் வந்து அந்த தொகுதியில அந்த கட்டின அந்த அமௌண்ட்டை வந்து இழந்துருவார். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டெபாசிட் இழப்புன்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸோ அவர் வந்து ஒரு குடியரசுத் தலைவருக்கு வந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னா அவர் வந்து நாடாளுமன்றத்திலயோ அல்லது சட்டமன்றத்திலயோ வந்து உறுப்பினரா இருக்கக்கூடாது. சரிங்களா? எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவரான பிரணாப் முகர்ஜி பாத்தீங்கன்னா அவர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாட்டோட நிதியமைச்சரா இருந்தார். சரிங்களா? அவர் வந்து குடியரசுத் தலைவர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன பண்றாருன்னா அவர் அந்த பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டு தான் அந்த கேண்டிடேட் எலெக்ஷனே நிக்கிறாரு. சாரி, பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கிறாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் குடியரசுத் தலைவரா அமர்ந்தார். சரிங்களா? ஸோ அப்போ வந்து எம்பியோ அல்லது எம்எல்ஏவோ ஒருத்தர் வந்து இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது எந்த ஒரு கிரிமினல் கேஸும் அவர் மேலே அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவராகவோ இருக்கக்கூடாது. ஸோ எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அல்லது தகுதிகள் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவர் என்ன பண்ணணும், குடியரசுத் தலைவருக்கான தகுதியை வந்து பெற்றவராக இருப்பார். அவர் தான் போட்டியிடவும் முடியும் குடியரசுத் தலைவர் தேர்தலில். சரிங்களா? ஸோ இதான் வந்து குவாலிஃபிகேஷன் ஃபார் எலெக்ஷன் அஸ் பிரசிடென்ட். ஸோ இந்த 15,000 அப்படிங்கிற டெபாசிட் அமௌண்ட் வந்து எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1997 வரைக்கும் 2,500 ரூபா தான் இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னா 15,000 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 59. ஸோ கண்டிஷன் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரோட வரையறைகள். ஸோ இதையே வந்து ஆல்ரெடி நம்ம சொன்னதான், அவர் வந்து எந்த ஒரு இதுலையும் மெம்பரா இருக்கக்கூடாது, உறுப்பினராக இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆதாயம் தரும் பதவியில் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இவர் வந்து என்ன பண்ணலாம், ராஷ்டிரபதி பவன், ஸோ அவருடைய இதுல வந்து என்ன பண்ணலாம், பேமெண்ட் ரெண்ட் இல்லாமல் வாடகை இல்லாமல் இவர் வந்து தங்கிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து ஊதியம், குடியரசுத் தலைவருக்கான சிறப்பு உரிமைகளை இவர் வந்து பெறுவார். ஸோ அதுக்கடுத்து பாராளுமன்றத்தில் என்னென்ன சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த சம்பளத்தையும் உரிமைகளையும் இவர் வந்து பெறுவார். ஸோ இதெல்லாம் தான் நம்ம குடியரசுத் தலைவருக்கான வரையறைகளில் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இது ஆர்டிகல் 59ல சொல்கிறோம் கண்டிஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ். சரி, குடியரசுத் தலைவர் அலுவலகத்தோட வரையறைகள் பற்றி சொல்கிறது. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 60. ஸோ இவருடைய அவுத் அண்ட் அஃபர்மேஷன். சரிங்களா? ஸோ அவுத் ஆர் அஃபர்மேஷன் பை தி பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரோட பதவி பிரமாணம். நம்மளுக்கு முக்கியமாக இதில் தெரிஞ்சுக்கிறது ஆர்டிகல். சரிங்களா? அந்த பதவி பிரமாணம் இவருக்கு யார் செஞ்சு வச்சுப்பாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அவர் தான் வந்து இவருக்கு வந்து அவுத் ஆர் அஃபர்மேஷன் வந்து எடுத்து வைப்பார். சரிங்களா? ஸோ அவர் சப்போஸ் இல்லை வேக்கண்டா இருக்கு அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்புல யார் இருக்காங்களோ அல்லது உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதி அடுத்த நிலையில யார் இருக்காங்களோ ஸோ அந்த மூத்த நீதிபதி தான் இவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். சரிங்களா? ஸோ இதான் வந்து உச்சநீதிமன்றத்தோட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது உச்சநீதிமன்றத்தோட மூத்த நீதிபதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. எங்க குடியரசுத் தலைவருக்கு அவுத் ஆர் அஃபர்மேஷன் வந்து செஞ்சு வைக்கிறது யாரு அப்படின்னா Chief Justice of India or Senior Judge of Supreme Court. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 61. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பை மீறிய கூட்டத்திற்காக மட்டும் இவர் என்ன பண்ணலாம்னா இம்பீச்மெண்ட், ஸோ பதவி நீக்கம் வந்து இவர் வந்து செய்ய முடியும். சரிங்களா? ஸோ இந்த பதவி நீக்கம் எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம், அது முக்கியமானது ஞாபகம் வச்சுங்க, இந்திய அரசியல் வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். சரிங்களா? த பிரசிடென்ட் கேன் பி ரிமூவ்டு ஃப்ரம் ஆபீஸ் பை எ ப்ராசஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட் ஃபார் வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். சரிங்களா? ஸோ அந்த இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஸோ பாராளுமன்றத்தில் வந்து
பாராளுமன்றத்தில் ஏதோ ஒரு அவையில வந்து அந்த இவரை பதவி நீக்கம் செய்ய போறோம் அப்படிங்கிற முன்மொழிவு தீர்மானம் முதல்ல கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ 1/4 பேர் கையெழுத்து போட்டு 4 1 பங்கு ஏதோ ஒரு அவையில கொண்டு வந்து அந்த முன்மொழிவு தீர்மானம் ப்ரொபோசலை வந்து இவரை நீக்க போறோம் அப்படிங்கிற ப்ரொபோசல் வந்து இவருக்கு 14 days பிஃபோரா அந்த மசோதை கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த தீர்மானம் போட்டு 4 1 பங்கு பேர் கையெழுத்து போட்டு அந்த ப்ரொபோசலை போயிட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். எப்ப அவருக்கு இம்பீச்மெண்ட் மசோதா எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி 14 days பிஃபோரா என்ன பண்ணணும்னா இந்த ப்ரொபோசலை அவருக்கு முதல்ல கொடுக்கணும். சரிங்களா? 4 1 பங்கு கையெழுத்து போட்ட அந்த ப்ரொபோசலை கொடுத்ததுக்கு அப்புறம் 14 days பிஃபோரா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் என்ன பண்ணணும்னா ஏதோ 2 அவையில அல்லது ஏதேனும் ஒரு அவையில முதல்ல கொண்டு வரணும். ஸோ லோக்சபாவோ அல்லது ராஜ்யசபாவோ கொண்டு வந்து 2 அவையிலையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பில் பாஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு என்னன்னா ஸோ அவையில 3/2 பங்கு வந்திருக்கணும். சரிங்களா? ஸோ வந்து 66% மேல வந்திருந்து ஸோ அப்ப எத்தனை பேர் இருக்காங்களோ, சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 540 பேர் வந்து லோக்சபால அப்ப இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 405 பேர். சரிங்களா? ஸோ 405 பேர் வந்து வருகை புரிஞ்சிருக்கணும். ஸோ அதுல 271 ஓட்டு. சரிங்களா? ஸோ அப்படி வாங்கியிருந்தா மட்டும்தான் ஸோ அவங்க வந்து அந்த இம்பீச்மெண்ட் வந்து பாஸ் ஆனதா கருதப்படும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? 3/2 பங்கு உறுப்பினர் வருகை புரிந்து மொத்த உறுப்பினர்களில் பாதிக்கு மேல அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அதுதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸோ அந்த மெஜாரிட்டியில இவருடைய இம்பீச்மெண்ட் பில் பாஸ் ஆச்சு அப்படின்னா 2 அவையிலையும் இவரை பதவி நீக்கம் செய்யலாம். சரிங்களா? எந்த காரணத்துக்காக? வயலேஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் இவரை வந்து நீக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்படி நீக்கிட்டா அப்ப வந்து குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணுவாரு? துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவரா தொடர்வார். சரிங்களா? ஸோ இதான் வந்து இம்பீச்மெண்ட்டு. ஸோ அந்த குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஃப்ரம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் அமெரிக்கா. சரிங்களா? இம்பீச்மெண்ட் வந்து எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா அமெரிக்காவில இருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இதுதான் அவருடைய இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? அவர் இம்பீச்மெண்ட் வயலேஷனை அரசியலமைப்பை மீறி ஒரு தகவலை வெளியே சொல்லிட்டீங்க, ஒரு நாட்டுக்கு சொல்லிட்டீங்க. ஸோ இந்தியா ஒற்றுமைக்கு இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி செயல்பட்டீங்க. ஸோ இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக ஏதாவது செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக உங்களை பதவி நீக்க போறேன்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த தீர்மானத்தை 4 1 பங்கு உறுப்பினர் ஏதோ ஒரு அவையில கொண்டு வரதுக்கு அந்த தீர்மானம் போடணும். அந்த தீர்மானத்தை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட மசோதா இதுமாரி உங்க மேல பதவி நீக்க மசோதா கொண்டு வர போறோம் அப்படின்ட்டு 14 நாள் முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துரும். நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பதவி நீக்க தீர்மானத்தை வந்து கொண்டு வரணும். எந்த அவையில? பாராளுமன்றத்துல ஏதேனும் ஒரு அவையில் கொண்டு வந்துட்டு 2 அவையிலையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பில் பாஸ் பண்ணி ஒப்புதல் முடிச்சிட்டோம் அப்படின்னா அவரை பதவி நீக்கம் செஞ்சிடலாம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பதவி நீக்கம் செய்யறது ஒரு சில பேர்த்துக்கு வரும். அதே மாதிரி உச்சநீதிமன்ற விசாரணையின் அடிப்படையில் பதவி நீக்கம் செய்யறது ஒரு சில பேர்த்துக்கு வரும். ஸோ நடத்த எழுதி வச்சுட்டே வாங்க. சரிங்களா? குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்ற ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாராளுமன்ற அறுதி பெரும்பான்மையின் அடிப்படையில பதவி நீக்கம் செய்வாங்க. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்க. ஸோ இது வரைக்கும் குடியரசுத் தலைவர் யாரையும் இந்த பதவி நீக்கம் முறையில இது வரைக்கும் என்ன பண்ணல? பதவி நீக்கம் செய்யல. சரிங்களா? இம்பீச்மெண்ட் இது வரைக்கும் தகுதி நீக்கம் யாரையும் செய்யல. ஸோ இந்த ஆர்டிகல் 52 இருந்து 61 வரைக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கான ஒரு ஷார்ட்கட் தான் அதை கொடுத்துருக்கு. சரிங்களா? பவர்ஸ் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், ஸோ அதுக்கடுத்து பவர் ஆஃப் பிரசிடென்ட், ஸோ அதுக்கடுத்து 54 வந்து எலெக்ஷன், 55 எலெக்ஷன் மெத்தட், 56 அவருடைய பதவி காலம் டென்யூர் ஆஃப் பிரசிடென்ட், ஸோ அதுக்கடுத்தது 57 வந்து ரீஅப்பாயின்மெண்ட். ஸோ அது ரெண்டும் சேர்த்துங்க ரீஅப்பாயின்மெண்ட். ஸோ 58 குவாலிஃபிகேஷன், ஸோ 59 கண்டிஷன்ஸ், அடுத்தது 60 அவுத்தார் அஃபர்மேஷன், 61 இம்பீச்மெண்ட். ஸோ அதை சொல்ற சுருக்கமான குறியீடு தான் இந்த பிப்பட் ரெக்வெஸ்ட் கண்டிஷன் இம்பீச்மெண்ட். ஸோ அது ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சிங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குடியரசு சம்பந்தமா சில சரத்துகள் வெளியும் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் இறப்பு, பதவி விலகல், பதவி நீக்கம். சரிங்களா? டெத்து, ரெசிக்னேஷன் பண்ணிட்டாரு அல்லது அவரை இம்பீச்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல காலி இடம் ஏற்படும். அந்த காலி இடத்துல என்ன பண்ண முடியும்னா குடியரசுத் தலைவர் வந்து புதிய குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யப்பட வேண்டும். சரிங்களா?
ஸோ இன்கேஸ் குடியரசுத் தலைவர் வந்து தற்காலிகமா வந்து வேலையில இருந்து போயிட்டாரு அப்படின்னா, ஸோ அப்ப வந்து குடியரசுத் தலைவர் பதவியை துணை குடியரசுத் தலைவர் வந்து மேற்கொள்வார். ஸோ இது ஆர்டிகல் 65. சரிங்களா? ஸோ பர்மனண்டா போயிட்டாருன்னா 62. ஸோ டெம்பரரியா அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால வந்து அவர் குடியரசுத் தலைவர் வேலையை பார்க்க முடியல, அல்லது வந்து அவர் சொந்த விஷயமா ஃபாரின் போயிட்டாரு, இல்ல நாட்டு சம்பந்தமாகவும் ஃபாரின் போயிட்டாரு அப்படின்னா, ஸோ அது மாரி டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து அந்த பணியை மேற்கொண்டா அது வந்து ஆர்டிகல் 65. ஸோ குடியரசுத் தலைவர் இறந்துட்டாரு அல்லது பதவி விலகிட்டாரு, பதவி நீக்கம் செஞ்சுட்டாங்க, அதனால வந்து துணை குடியரசுத் தலைவர் அந்த வேலையை பார்த்துட்டாருன்னா ஆர்டிகல் 62. சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 62க்கும் 65க்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுங்க. ஸோ எப்படி ஒரு வேக்கண்ட் சப்போஸ் இந்த இறந்துட்டு அந்த ஆர்டிகல் 62ல பாருங்க, இறந்துட்டாலோ பதவி விலகிட்டாலோ நீக்கிட்டாலோ அங்கே வேக்கண்ட் தான் ஆகும். சரிங்களா? அந்த வேக்கண்ட்டை வந்து 6 மந்த்துக்குள்ள என்ன பண்ணணும், எலெக்ஷன் வச்சு புதுசா ஒரு பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்ணணும். சரிங்களா? இது பதவி நிரப்பப்படும் வரை குடியரசுத் தலைவர் அதாவது லீவ் போட்டாரு அல்லது உடம்பு சரியில்லை வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னா திரும்பி அவரே வந்துருவாரு. அப்போ வந்து என்ன பண்ண தேவையில்ல, எலெக்ஷன் வந்து நடத்த தேவையில்ல. ஆனா ஆர்டிகல் 62 அப்ப என்ன பண்ணணும், அடுத்த எலெக்ஷன் வச்சு புதுசா 6 மாசத்துக்குள்ள பிரசிடென்ட் வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்ப குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் இல்லைன்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து பிரசிடென்டா இருக்காரு. அப்ப வந்து என்ன பண்ணுவார், துணை குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட்டுக்கு என்னென்ன அதிகாரங்கள் சம்பளங்கள் இருக்கோ அதை தான் அவர் எடுத்துக்குவார். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ராஜ்யசபாவோட தலைவராக இருப்பாரு. அந்த தலைவருக்கான அதிகாரங்கள் அடிப்படையில் அவருக்கு சம்பளம் இருக்கும், பவர்ஸ் இருக்கும். ஸோ அதை பிரசிடென்டா வந்துட்டாரு அப்படின்னா ஸோ அவர் வந்து ஹீஸ் சுட் பி பிரசிடென்ட்டோட பவர்ஸ் ப்ரிவிலேஜஸ், அதை தான் சிறப்புரிமைகளையும் சம்பளங்களையும் தான் அவர் வந்து பெறுவார். சரிங்களா? ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. அந்த குடியரசுத் தலைவருக்கு இல்லாத துணை குடியரசுத் தலைவரும் இல்லை, 2 பேருமே இல்லை அப்படின்னா அப்ப யாரு குடியரசுத் தலைவராக இருப்பாங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவராக இருப்பார். ஸோ அப்படி ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்து குடியரசுத் தலைவராக இருந்தவர் யாருன்னா 1969 முகமது இதயத்துல்லா அப்படிங்கிறவர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்து குடியரசுத் தலைவரா இருந்தார். சரிங்களா? ஸோ முகமது இதயத்துல்லா எப்பன்னு ஞாபகம் வச்சிங்க, 1969. சரிங்களா? இது குரூப் 2 2016 கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த முகமது இதயத்துல்லா வந்து இந்த கொஸ்டின் வந்து இது வரைக்கும் டிஎன்பிசி ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கட்டாயம் இப்ப ஒரு பாலிட்டில இந்த கொஸ்டின் வந்து கட்டாயம் கேட்பாங்கன்னு எதிர்பார்ப்போம் அப்படின்னா ஸோ அதுமாரி வரதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரிங்களா? படிச்சதுல வரும், ஆனா இந்த கேள்வியெல்லாம் வருமா, கட்டாயம் வர்ற மாதிரி கொஸ்டின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி படிக்கிறது. சரிங்களா? ஸோ அதுல வந்து நான் அப்ப படிக்கும்போது இந்த கொஸ்டின் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். அதே மாதிரி கேட்ட கொஸ்டின். சரிங்களா? ஸோ வந்து நம்மளோட ஐடியாலஜிகள் வந்து அங்க வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறது. சரிங்களா? ஒரு சில கொஸ்டின்லாம் கட்டாயம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா கட்டாயம் வரும். சரிங்களா? ஸோ அந்த டைம் அதுதான் முக்கியமானது. ஸோ அதனால வந்து நம்ம படிக்கிறது என்னைக்கு வேணாலும் பயன்படும். இன்னைக்கு படிக்கிறது நான் இந்த எக்ஸாமுக்கு பயன்படாது, 1 வருஷம் கழிச்சு அடுத்த எக்ஸாம் ஒன்று நடக்கும், அப்போ அந்த கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதோட இன்சிடென்ட்லாம் எவ்வளவோ நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா January 24, சரிங்களா, 2016 வந்து எனக்கு குரூப் 2 எக்ஸாம். ஸோ அன்னைக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் நடந்துச்சு May 31 ஃபாரஸ்ட் நினைக்கிறேன். ஸோ சம்திங் எக்ஸாம் நடந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2014 சொல்கிறேன், 16. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா May 31 உலக புகையிலை எதிர்ப்பு தினம் என்னன்னு சொல்லுங்க சார். நான் விக்னேஷ் பேசுறேன் சார். சார் இந்த குடியரசுத் தலைவருடைய சம்பளம் சொன்னீங்க இல்லைங்க சார், சம்பளம் நியமிப்பாங்கன்னு எவ்வளவு இருக்கும் சார் இந்தியன் மணில, இந்தியன் ருபீஸ்ல எவ்வளவு இருக்கு சார்? ஒரு நிமிஷம் இப்போ ரிவைஸ் பண்ணாங்க 5 lakh நினைக்கிறேன், நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். சரிங்க சார். பார்லிமெண்ட் இன்க்ரீஸ் தி salary of president from 1.5 lakh இருந்து 5 lakh per month. சரிங்களா? 5 lakh சோ இப்போ மாத்திருக்காங்க. ஆமா, 2018 இருந்து 5 லட்சமா மாத்திருக்காங்க. ஓகே. சோ என்ன சொல்லிட்டு இருந்தோம்? ஓகே, May 31 சரிங்களா? May 31 வந்து பாத்தீங்கன்னா உலக புகையிலை எதிர்ப்பு தினம். அன்னைக்குதான் ஃபாரஸ்ட் இல்ல இந்த எக்ஸாம் நினைக்கிறேன், லேப் அசிஸ்டன்ட் அந்த எக்ஸாம் நடந்தது. சரிங்களா? அன்னைக்கு வந்து கேட்ட கொஸ்டின் பாத்தீங்கன்னா அன்னைக்கு எக்ஸாம் நடந்துச்சு. அன்னைக்கு கேட்ட கொஸ்டின் May 31 என்ன டேன்னு கேட்டிருந்தாங்க, அல்லது புகையிலை எதிர்ப்பு தினம் என்னைக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ
ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பண்றோம் அப்படின்னா ஜனவரி 24. ஸோ ஒன்று நடக்கும்போது அதை வச்சுட்டு இன்னொன்று யோசிப்போம் இல்லையா. ஜனவரி 24ங்கிறது என்ன டே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எக்ஸாம் குரூப் 2 2016 நடக்குது. ஸோ ஜனவரி 24 வந்து நேஷனல் கேர்ள் சைல்டு டே அப்படிங்கிறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த கொஸ்டின் கேட்கல. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும், November 6, 2016 நடந்த எக்ஸாம். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அகைன் ஸோ தேசிய பெண் குழந்தைகள் தினம் என்னைக்குங்கிறத மறுபடியும் அன்னைக்கு கேட்டிருந்தாங்க. சரிங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம படித்தது ஒரு ஒரு அந்த கொஷின் வந்து எந்த அளவுக்கு கிளிக் பண்றோம் அப்படிங்கிறத பாருங்க. டைரக்டா அந்த கொஷினை நம்ம நினைக்கிற ஒண்ணு கொஷினா வரும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சரிங்களா. ஸோ அன்னைக்கு படிச்சது அன்னைக்கு வர வேண்டிய கொஷின் நான் நினைச்சது அடுத்த டைம் அந்த கொஷின் அப்படியே வருது. ஸோ அதுதான் வந்து மேஜிக் அப்படிங்கிறது. அதனால வந்து நம்ம படிக்கிற பகுதிகள் என்னைக்கு வேணாலும் கேட்கறது படிக்கிறது நம்ம என்னைக்கு வேணாலும் அது பயன்படும். சரிங்களா. இன்னைக்கு நான் சொல்ற வார்த்தை 2 வருஷம் கழிச்சு கூட ஒரு கொஸ்டின் வரும். எந்த கொஸ்டினும் திருப்பி இன்னொரு டைம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரிங்களா. ஸோ அதனால வந்து படிக்கிறது முக்கியம், விடாம படிக்கிறதும் முக்கியம். தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும், அதை டிஸ்கஸ் பண்ணணும். கிளாஸ் எவ்வளோ சில பாயிண்ட்ஸ் இப்போ இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட் பழைய ஸ்டூடெண்ட்டே ப்ராலிட்டி கிளாஸ் அட்டன் பண்றாங்கன்னா ஒரு கிளாஸ்ல ஒன்று சொல்லுவோம், இன்னொரு கிளாஸ்ல இன்னொன்று சொல்லுவோம். சரி, பிரசிடென்டே நடத்துறேன்னா இன்னொரு நாள் நீங்கள் நடத்தும்போது இன்னும் 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரும், 2 பாயிண்ட் விட்டுருவோம். சரிங்களா. எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த டைம்ல என்ன பிரச்சனை இருக்கோ அதை பத்தி பேசுவோம். சரிங்களா. அதனால வந்து ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் மெத்தட்ஸ் மாறும். சரிங்களா. நடத்துற விதமா இருந்தாலும் சரி, அல்லது பாயிண்ட்ஸ் வந்து குறைக்கிறது கூடுறது எல்லாமே நடக்கும். ஸோ அதனால வந்து சார் அன்னைக்கு நடத்தும்போது சொல்ல இன்னைக்கு நடத்தும் பர்மனெண்டா வச்சுக்கலாம் நடத்த முடியாது. சரிங்களா. அதனால வந்து அதே மாதிரி ஃபுல்லாவும் நம்ம கொடுக்கறதுல என்னை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரை பண்றோம். சரிங்களா. நம்ம ஐக்கியனை பொறுத்த வரைக்குமே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கொடுக்குற மெட்டீரியல் இருந்து நம்ம கொடுக்குற கொஸ்டின்ல இருந்துமே கொஸ்டின் வரணும்னு எதிர்பார்த்து தான் நான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கால் ஃபர் வரும்போது முழுக்க முழுக்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானே கொஸ்டின் எடுக்க பார்க்குறேன். சரிங்களா. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எடுத்தோம் அப்படின்னா கட்டாயம் கொஸ்டின்ஸ் நம்ம கொஸ்டின்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற அளவுக்கு சரியா நான் உங்களை ரெடி பண்ணிப்பேன். சரிங்களா. ஸோ அதனால வந்து அதெல்லாம் ஒரி பண்ணிவேன். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸும் அதுதான். ஸோ எல்லாமே என்னுடைய மேற்பார்வையில் மட்டும்தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியலும் ஃபைனல் பண்ணி உங்களுக்கு வரும். சரிங்களா. இப்போ நடத்த வாங்கிக்கிங்க. இன்கேஸ் கால் ஃபர் வரும்போது ஃபைனல் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே கரெக்ஷன்ஸ் பண்ணி எங்கெங்க எல்லாமே டிசைன்ஸ் பண்ணணுமோ எல்லாமே முடிச்சு மெட்டீரியல் புக்ஸாக தான் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நம்மளுக்கு நம்ம மெட்டீரியல்ல இருந்து மேக்ஸிமம் எல்லாமே வர மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா. ஸோ அதனால வந்து அதை யாருமே மிஸ்யூஸ் பண்ண வேணாம். ஸோ எந்த அளவுக்கு ஃப்ரீயா பண்றாங்க அப்படின்னா ஃப்ரீயா பண்றாங்கன்னா ஒர்க் இல்லை அப்படிங்கிற எண்ணம் மட்டும் யாருக்கும் இருக்க வேணாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு நினைச்சிருந்தா என்னால மறுபடியும் 250 மெம்பர்ஸ் கொண்டு வந்திருக்க முடியும். சரிங்களா. ஆனா வந்து யாருக்கு வில்லிங் இருக்காங்களோ வரட்டும், கத்துக்கிட்டோம். இந்த பாயிண்ட் நாளைக்கு கொஸ்டினா வரும்போது நீங்க பாஸ் ஆகிட்டு வந்துருவீங்க. அவன் பின்னாடி போய் உட்காந்துருப்பான். அடுத்த 4 வருஷம் கழிச்சு இன்னும் பல பேரிடர் வரும், சீரிடர் வரும், எல்லா ரீடரும் வந்து எல்லாம் வாழ்க்கையே இதாயிடும். சரிங்களா. அதனால வந்து எவ்வளவு பேர் இப்பயே பாத்தீங்கன்னா ஏதோ 1 மார்க் 2 மார்க்ல விட்டுட்டு இப்ப கிட்டத்தட்ட குரூப் 4 கால் ஃபர் பண்ணி 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி குரூப் 2 கால் ஃபர் பண்ணி 2017 தான் நான் இன்டர்வியூ வந்துச்சு, 2018 இன்டர்வியூ வந்துச்சு. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து விட்டுட்டு மறுபடியும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா. இன்னைக்கு தேர்ட் வருமா இல்ல எக்ஸாம் மாத்துவாங்களா, இந்த வருஷமே வந்துருமா அப்படின்ட்டு பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பல லட்சம் பேர். சரிங்களா. அது இல்லாம இப்ப குரூப் 1க்கு பாத்தீங்கன்னா ஒரு மணி அடிச்சு விட்டுருக்காங்க. தமிழ் மீடியம் படிச்சவங்க வந்து டிகிரி 10th 12th படிக்கணுங்கிறது ஜிஓ போட்டாங்க. ஆனா அதை இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு 2 டைம் வந்து அப்பீல்லையும் வந்துருச்சு, இதுலயும் வந்திருக்கு. சரிங்களா. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துச்சு, அப்பீல்லையும் இன்னைக்கு அதே ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ அதனால சில ரிசல்ட்டையே ரிவைஸ் பண்ணி தான் அவங்க பப்ளிஷ் பண்ணி ஆகணும். ஸோ எப்படி அதை ரிவைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி தரப்புக்கே வெளிச்சம். சரிங்களா. ஸோ அதனால வந்து இது மாதிரி பல இது வேற இருக்கு. சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து தேர்ட் வேவ் வருதுங்கிறாங்க. ஸோ அதனால வந்து எல்லா சிக்கலும் தாண்டி இந்த டைம்ல வந்து இவ்வளோ இதாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸோ அதை சரியான முறையில எல்லாமே பயன்படுத்துற மாணவர்கள் சரியானதா நீங்க வழியில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நாளைக்கு நீங்க ஒரு அரசு அதிகாரியா அல்லது ஊழியரா
நீங்க வந்து பணியில சேருவீங்க அப்படிங்கிறது உண்மை. சரிங்களா? ஸோ வந்து ஒரே டைம்ல எல்லாமே நான் படிச்சுட்டேன் சார், 70-80 மார்க் எடுத்துட்டேன் சார் 100 மார்க்குக்கு அப்படின்னா முடியாது எல்லாத்தாலையும். சரிங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா புதுசா படிக்கும்போது ஒரு 50 மார்க் எடுப்பீங்க, அடுத்த டைம் 55, அடுத்த டைம் 58, 60, 62, படிப்படியா இன்க்ரீஸ் ஆகிறது தப்பு கிடையாது. ஸோ ஆனால் படிச்சுட்டே இருக்கணும், தொடர்ந்து படிக்கணும், குறையக்கூடாது, போட்டி மனப்பான்மை இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து தொடர்ந்து படிக்கணும், கேப் விடக்கூடாது. ஸோ எவ்வளோதான் எவ்வளோ நேரம் இருக்கட்டும், 2 வருஷம் கூட வராமல் போகட்டும். போன டைம் 2007 to 12 கால் ஃப்ளோ வரலன்னு நினைக்கிறேன், சாரி 4 to 9ன்னு நினைக்கிறேன், ஏதோ 5 years சம்திங் வரல. ஸோ அப்படிங்கும்போது அந்த சுச்சுவேஷனில் இருந்தவங்களாம் எப்படி இருந்திருப்பாங்க? சரிங்களா? ஸோ அதனால வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு நிலைமை வந்து மோசமா இல்லை. ஒரு கொரோனா பேரிடர் காலத்துல மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸாம் நடக்காம போகுதே தவிர, இப்போ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 58 ஏஜ் குறைக்க போறதாகவும், சிபிஎஸ் ஒழிச்சிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை வந்து கொண்டு வரதாகலாம் பேச்சு இருக்கு. அது நடக்குதா நடக்கவே தெரியல. ஸோ அது மாதிரிலாம் இருக்கும்போது இன்னும் வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு இன்னும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து வரும்போது உங்களுக்கு இன்னும் அதனுடைய பலன் அதிகமா இருக்கும். நாளைக்கு வயசு ரிட்டையர் ஆனா கூட நம்ம காசுல நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கலாம், பிள்ளைங்களோ பேர பிள்ளைங்களோ எதிர்பார்க்க தேவையில்லை. ஸோ இவ்வளோ ப்ளஸ் இருக்கு. நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப்ங்கும் போது நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், நம்மளுக்குன்னு ஒரு பவர் இருக்கும், எல்லாமே இருக்கு. ஸோ அதனால வந்து அதுக்கு இப்போ உருவாக்கணும், அதுக்கு வரணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும், சரியான திட்டமிடல் இருக்கணும். அந்த திட்டமிடல் தான் சிலபஸ் அனாலிசிஸ் படிக்கிறது, ஒர்க்கு தான் வந்து என்னது நோட்ஸ் எடுக்கிறது, சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறது, டெஸ்ட் எழுதுறது, டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். எந்த கால்ஃபருக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், எந்த கால்ஃபருக்கு நீங்கள் சிலபஸை ஃபினிஷ் பண்ணிட்டேன், 6th to 12th இருக்கிறதாவது நான் ஒரு டைம் படிச்சுட்டேன், செல்ஃபாக நோட்ஸ் எடுத்துட்டேன், நாளைக்கு கால்ஃபர் வந்தால் நான் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதுனா போதும்னு உட்காந்துருக்கீங்களோ அவங்க அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால நம்மளுக்கு காலம் தாமதமாக ஆக புதிய வரவுகள் சேர்ந்து கொண்டே இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. அதே மாதிரி கால தாமதமாக ஆக நம்மளுக்கு நேரம் இருந்து அதை சரியா பயன்படுத்தணுங்கிறதும் உண்மை. ஸோ அதனால வந்து இன்னைக்கு 2021 பல பேர்த்துக்கு ரிசல்ட் வந்துருச்சு. சரிங்களா? இன்ஜினியரிங் உட்பட அவங்க எல்லாம் புது வரவுகள் டிஎன்பிஎஸ்சி. சரிங்களா? ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கோம் பல வருஷமா. இப்போ சிலபஸ் இப்போ குரூப் 4 வேற பாதி பேர் சிலபஸ் என்னன்னே தெரியாம அதுல பாதி பேர் பொண்ணுட்டு கிடப்பீங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால வந்து குரூப் 4 சிலபஸ் சப்போஸ் இப்போ பொறுத்த வரைக்கும் புதுசா வந்தாலும் பழசு வந்தாலும் பழசு வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. பேட்டர்ன் அதான் இருந்தாலும் தமிழ் இருந்தாலும் சிலபஸ் மாற்ற தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்து இதே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால வந்து சிலபஸ் கட்டாயம் ஓல்டு சிலபஸ் வருமாங்கிறது கேள்விக்குறி தான். பேட்டர்ன் வேணா வரலாம், 100+100 தமிழ் வரலாம். ஸோ அப்படி தமிழ் வந்தாலும் தமிழோட சிலபஸ் புது புக்கு இப்போ எஸ்சிஆர்டிக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து இது இருக்கிறத அப்படியே தான் எடுத்துட்டு போவாங்க, மினிமைஸ் பண்ணி எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து இல்லை அப்படின்னா தமிழ் சப்போஸ் இதுலேயே எல்லாமே இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா இருக்கு, தமிழ் லிட்ரேச்சர் இருக்கு, தமிழ்நாடு ஹிஸ்டரி ஃபுல்லாவே இருக்கு. ஸோ கிராமர் மட்டும்தான் இருக்காது, தமிழறிஞர்களோட தொண்டு சில பகுதிகள் இருக்காது. ஸோ அதனால வந்து தமிழில் இதே போதும்னு நினைச்சாங்கன்னா அப்படியே கூட ஜென்ரல் ஸ்டடீஸ் இப்போ இருக்கிறத மினிமைஸ் பண்ணி கூட இப்படியே அப்படியே குரூப் 2 சிலபஸை மினிமைஸ் பண்ணி குரூப் 4க்கும் போடவும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ஒன்று இந்த குரூப் 2 சிலபஸை மினிமைஸ் பண்ணி வரலாம் 200க்கும், இல்லை அப்படின்னா புதிய புத்தகத்தின் அடிப்படையில் குரூப் 4க்கு வரலாம். சரிங்களா? தமிழ் சிலபஸை மாற்றலாம், ஜெனரல் ஸ்டடீஸ் இந்த குரூப் 2 சிலபஸையே கொண்டு வரலாம். ஏன்னா அப்படிதான் இருந்துச்சு பழசு. சரிங்களா? குரூப் 4க்கு குரூப் 2 குரூப் 1க்கும் பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் தான் டிஃபர் ஆகும். ஜெனரல் ஸ்டடீஸ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் 1க்கு ஜெனரல் ஸ்டடீஸ் தான் மேக்ஸ் இருந்துச்சு. ஸோ குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் என்னன்னா டாபிக்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். தமிழ் இருந்துச்சு அப்படின்னா புது புத்தகத்தின் அடிப்படையில் சிலபஸை மாற்றி அமைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான். ஸோ இதில் இது வேணாலும் நடக்கலாம். அதனால தான் வந்து நம்ம அந்த மோஸ்ட் காமன் ஏரியா அப்படிங்கிற லிட்ரேச்சர் பகுதியை ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ குரூப் 4க்குன்னு படிக்கிறவங்க லிட்ரேச்சர் நல்லாவே படிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? ஸோ அவ்வளோ படிக்கிறது நல்லது தான். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸும் காமன் தான். ஸோ பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி எல்லாமே காமன் தான். எந்த எக்ஸாம் போனீங்கன்னா நீங்கள் இதை படிச்சு தான் ஆகணும். நேஷனல் மூவ்மெண்ட் படிச்சு தான் ஆகணும், மேக்ஸை போட்டு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. சயின்ஸ் படிச்சு தான் ஆகணும். 15க்கு 10 கொஸ்டின் 8 கொஸ்டின் அடிச்சு தான் ஆகணும் சயின்ஸ்லையும்.
ஸோ எதையுமே ஒமிட் பண்ண முடியாது. அதனால இந்த பகுதியில் நீங்க எந்த அளவுக்கு தெளிவாக படிச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குரூப் 4லயும் நீங்க ஈஸியா ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? நான் குரூப் 4 கிளியர் பண்ணும்போது இந்தாண்ட 98, இந்தாண்ட 93. ஸோ அதனால வந்து ஈக்குவல் மார்க்கு தான். சரிங்களா? ஸோ அதனால வந்து ஈக்குவலாக எடுத்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும். சரிங்களா? இதில் 99 வாங்குவோம், இந்தாண்டு 70 வாங்குவோம், வராது. சரிங்களா? ஸோ அதனால வந்து ஜெனரல் ஸ்டடீஸும் நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுங்க, படிக்க முடியும். திரும்ப திரும்ப படிக்கணும், நல்லா டிஸ்கஸ் பண்ணணும். தமிழ் நம்மளுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், இதெல்லாம் பிடிக்காத சப்ஜெக்ட் அப்படின்னு நினைச்சோன்னா வேலைக்கு ஆகாது. அதனால திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே ஈஸியானதாக மாறும். திரும்ப திரும்ப வேலை செய்யும்போது தான் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதனால அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க. சரி, ஓகே. பேசிட்டு இருக்கேன், நானே பேசிட்டு இருக்கேன். கேக்குதா யாருக்கும்? ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ப்ரெஸ் மியூட்ல இருக்கா? இல்லைங்க சார், டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். 1969 வந்து என்ன ரீசனால சார் அவங்க குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர் 2 பேருமே இல்லைங்க? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் 2 பேருமே இல்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் டைம் பீரியட் முடிகிறது. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து துணை குடியரசுத் தலைவர் வராரு. துணை குடியரசுத் தலைவராக இருக்காரு கொஞ்ச காலத்துக்கு. அப்ப அவருடைய பீரியடும் முடியுது. சரிங்களா? ஸோ அப்பதான் வந்து முகமது வந்து குடியரசுத் தலைவர் ஆகுறாரு. ஓகே சார். அதுக்கப்புறம் தான் வந்து விவி கிரி வந்து வருவார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜாகிர் ஹுசேன் வந்து இறந்துருவாரு. அதுக்கப்புறம் வந்து துணை குடியரசுத் தலைவர் வருவார் விவி கிரி. விவி கிரியோட பதவி காலம் துணை குடியரசுத் தலைவருக்கான பதவி காலம் முடிஞ்சிடும். அதனால ரெண்டுமே குடியரசுத் தலைவர் இல்லை, துணை குடியரசுத் தலைவர் பதவி காலமும் முடிஞ்சதுனால இதயத்துல்லா became a president. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அவருடைய அந்த மசோதாவுக்கு வந்து எந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றாதான் சட்டமாகும்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த பவர் வந்து என்ன பண்ற இவரு வீட்டோ பவர் யூஸ் பண்ணி அசைன் பண்ணலாம், நிறுத்தி வைக்கலாம், எந்த வித நடவடிக்கையும் எடுக்காம அப்படியே போட்டு வைக்கலாம். பாக்கெட் வீட்டோன்னு சொல்லுவோம். திருப்பி கன்சிடர் பண்ண சொல்லி ரீகன்சிடர் பண்ணி சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பலாம். ஸோ அதுதான் வந்து வீட்டோ பவர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ a bill by passed by parliament can become an act. சரிங்களா? ஆக்ட் ஒன்லி if it receive the assent of the bill by president. சரிங்களா? when such a bill is present to the president for his assent, he has 3 alternatives. சரிங்களா? under article 111 he may give his assent to the bill, he may withhold his assent to the bill, or he may return the bill. சரிங்களா? if it is not a money bill. அதை எல்லாமே நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். சரிங்களா? குடியரசுத் தலைவர் 3 வழிமுறைகளை வந்து பின்பற்றுவாரு. மசோதா ஒப்புதல் வாங்கலாம், நிறுத்தி வைக்கலாம், மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்பலாம். சரிங்களா? அரசியல் சட்டத்திட்ட மசோதாவையும் திருப்பி அனுப்ப முடியாது, பண மசோதாவையும் திருப்பி அனுப்ப முடியாது. ஸோ பாராளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய எந்த ஒரு மசோதாவும் குடியரசுல ஒப்புதல் பெற்ற பின்னரே சட்டமாகிறது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு, அந்த ஒப்புதல் வழங்குறது தான் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அசென்ட் பண்றது. ஸோ அப்சல்யூட் வீட்டோ 4 வகையான வீட்டோஸ் இருக்கும். அப்சல்யூட் வீட்டோ முழுமையான மறுப்பு, சஸ்பென்சிவ் வீட்டோ பகுதி மறுப்பு, குவாலிஃபைடு வீட்டோ, அதுக்கடுத்து பாக்கெட் வீட்டோ. சரிங்களா? பாக்கெட் வீட்டோனா எதுவுமே வந்து செய்யறது கிடையாது. சரிங்களா? அந்த சஸ்பென்சிவ் வீட்டோ வந்து பாத்தீங்கன்னா தகுதி மறுப்பு, சாரி குவாலிஃபைடு வீட்டோ. ஸோ இது வந்து நம்மளுக்கு கிடையாது. ஸோ அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ, ஸோ இது மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா? குவாலிஃபைடு வீட்டோ நம்மளுக்கு இல்லை, அமெரிக்காவுக்கு அந்த வீட்டோ பவர் இருக்கு. ஸோ அப்சல்யூட் வீட்டோன்னா என்னன்னு பாருங்க. பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெற்ற மசோதா வந்து நிறுத்தி வைக்கிறது. சரிங்களா? ஸோ எந்த ஒரு காரணமும் சொல்லாம வேணான்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிடுறது. சரிங்களா? ஸோ அதான் வந்து அப்சல்யூட் வீட்டோ. withhold his assent to bill. சரிங்களா? எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம நிறுத்தி வச்சிடுறது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து இந்த பில் என்ன ஆகாது, மசோதாவா சட்டமா ஆகாது. ஸோ அதனால மசோதா வந்து காலாவதி ஆயிடும். சரிங்களா? ஸோ சைனே போட மாட்டார், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இது வந்து 2 நிலைகள்ல இது செய்வாரு. ஒன்று வந்து தனிநபர் மசோதா, 2வது ஏற்கனவே பதவியில் இருந்த அமைச்சரை வந்து பரிந்துரைத்த மசோதா. வந்து எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மன்மோகன் சிங் பீரியட் இருந்துச்சு. ஸோ அவருங்க பீரியட்ல வந்து ஒரு மசோதா கொண்டு வராங்க. ஸோ அந்த மசோதா வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி பிரசிடென்ட்டுக்கு சைன் பண்ணதுக்கு வந்துருச்சு. ஆனா அவர் சைன் பண்ணதுக்குள்ள அந்த பார்லிமெண்ட், சாரி அந்த லோக்சபா கலைஞ்சிருச்சு.
கலைஞ்சதுனால மறுபடியும் புதுசா வந்து நரேந்திர மோடி அவங்களுடைய அமைச்சரவை வருது. அப்படி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மசோதா வேணாம் நீக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாரு, அந்த மசோதா வந்து குடியரசுத் தலைவர் வந்து சைன் பண்ணாம நிராகரிச்சிருவார். சரிங்களா? ஸோ அதை நிறுத்தி வைப்பார் அல்லது நிராகரிப்பார். ஸோ இதெல்லாம் வந்து 2 ஸ்டேஜ்ல பண்ணுவார். சரிங்களா? 2 கேசஸ். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பிரைவேட் மெம்பர்ஸ் பில், ஸோ தனிநபர் மசோதா அப்படிங்கிறது என்னன்னு சொல்றோம்னா, அமைச்சர் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்களால் கொண்டு வரப்படும் மசோதா தான் தனிநபர் மசோதா. சரிங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, ஸோ இந்த முழுமையான மறுப்பு அதிகாரத்துல 2 மசோதா வந்து நிராகரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து பாட்டியாலா ஈஸ்ட் பஞ்சாப் சவுத் யூனியன் உரிமைகள் மசோதா 1954 நிராகரிக்கப்பட்டது. பெப்ஸ் மசோதான்னு சொல்லுவோம், பெப்ஸ் அப்ரோப்ரியேஷன் பில். ஸோ அந்த மசோதா வந்து ராஜேந்தர் பிரசாத் அவர்களால் வந்து இது நிராகரிக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா 1991 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளம் மற்றும் ஓய்வூதிய மசோதா. ஸோ அப்போதைய மசோதா வந்து குடியரசுத் தலைவர் வந்து யாருன்னா எஸ் வெங்கட்ராமன் அவருடைய பீரியட்ல கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மசோதா வந்து ஆர் வெங்கட்ராமன். ஸோ அவங்க வந்து வித்ஹெல்ட் பண்ணார், அப்சல்யூட் வீட்டோ வந்து பயன்படுத்தினார். ஸோ எதனால வந்து இந்த மசோதா வந்து நிறுத்தி வச்சாங்கன்னா, நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஸோ எந்த ஒரு இந்த சம்பளம் மற்றும் ஓய்வு மசோதா வந்து எதுல வரும்னா மணி பில்ல தான் வரும். சரிங்களா? ஸோ அந்த பண மசோதா வந்து என்ன பண்ணணும், குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வாங்கிட்டு தான் அறிமுகம் செய்யப்படணும். சரிங்களா? ஸோ ஆனா வந்து இது வந்து குடியரசுத் தலைவர் வந்து பர்மிஷன் வாங்காம அறிமுகம் செஞ்சதுனால இந்த அப்சல்யூட் வீட்டோ பண்ணி அதை என்ன பண்ணிட்டாரு, அந்த மசோதாவை வித்ஹெல்ட் பண்ணிட்டாரு. சரிங்களா? 1991 வெங்கட்ராமன் அவர் வச்சுங்க. 1954 ராஜேந்திர பிரசாத். சரிங்களா? 2 டைம்ஸ் நம்ம அப்சல்யூட் வீட்டோ வந்து பயன்படுத்தியிருக்கோம். அப்சல்யூட் வீட்டோ எப்ப பயன்படுத்துவாங்க அப்படின்னா, பிரைவேட் மெம்பர் பில்லுக்கும், அடுத்தது வந்து புதிய அமைச்சரை வந்து வந்ததுக்கு அப்புறம் விருப்பப்பட்ட பழைய அமைச்சரோட பில்லை வந்து நிறுத்தி வைக்க சொல்லலாம். சரிங்களா? இந்த 2 கேசஸ்ல நம்ம பிரசிடென்ட் வந்து முழுமையான மறுப்பு அதிகாரத்தை பயன்படுத்துவார். கையெழுத்து போடாம நிறுத்தி வச்சிருது, அவ்வளவுதான். ஸோ அதனால அந்த மசோதா காலாவதி ஆயிடும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து முழுமையான மறுப்பு அதிகாரம். ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சஸ்பென்சிவ். சொல்லுங்க, கேக்குதுங்களா? ஓகே. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சஸ்பென்சிவ் வீட்டோ, தற்காலிக மறுப்பு அதிகாரம். The president exercises this veto when he written a bill for reconsideration of the parliament. ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்ப சைன் பண்ணாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, அந்த மசோதா வந்து திருப்திகரமா இல்லைனாலும் இந்த மசோதா வந்து திருப்பி ரீகன்சிடர் பண்ண சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புவாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து சஸ்பென்சிவ் வீட்டோ. ஸோ பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதானது குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டால் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், பாராளுமன்றத்துக்கு மறுபரிசீலனைக்கு அனுப்புவார். சரிங்களா? ஸோ அதுதான் தற்காலிக மறுப்பு அதிகாரம்னு சொல்றோம். ஸோ இந்த மறுபரிசீலனைக்கு அனுப்பப்பட்ட மசோதா வந்து இங்கே மாற்றங்கள் செய்தோ அல்லது செய்யாமலோ பாராளுமன்ற ஈராவில் மறுபடியும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டால் கட்டாயம் ஒப்புதல் வழங்க வேண்டும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எங்க சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் மாறுபடும். சரிங்களா? குடியரசுத் தலைவருக்கு நம்ம இங்க சட்டமன்றத்துல இருந்து அனுப்பினோம்னா அவர் ரீகன்சிடர் பண்ண சொல்லி நம்மளுக்கு அனுப்புவார். மறுபடியும் திருப்ப நம்ம பிரசிடென்ட்டுக்கு அனுப்பும்போது அவர் சைன் பண்ணலாம், மறுபடியும் கம்முன்னு கிடக்கலாம். சரிங்களா? அப்சல்யூட் வீட்டோவை அவர் பயன்படுத்தலாம். ஆனா நம்ம பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா ரீகன்சிடர் பண்ண சொல்லி ஒரு டைம் அனுப்பிட்டாரு, மறுபடியும் அதை திருத்தம் செஞ்சோ செய்யாமலோ அனுப்புனோம்னா கட்டாயம் ஒப்புதல் வழங்கணும். அதை எப்ப கொண்டு வராங்கன்னா 44 சட்ட திருத்தத்துல தான் கொண்டு வராங்க. அதை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, மறுபரிசீலனை செய்த பின் திருத்தம் செய்ய ஏற்படாவிட்டாலோ அம்மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னது 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. ஸோ ஒன் டைம் தான் என்ன பண்ண முடியும், பிரசிடென்ட் வந்து அந்த பில்லை ரீகன்சிடர் பண்ண சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு அகைன் சென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மறுபரிசீலனை வந்து சாதாரண பெரும்பான்மையில செய்தா போதும். சரிங்களா? இங்க வந்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பில்லை வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில போயிருக்கலாம், சிம்பிள் மெஜாரிட்டியில போயிருக்கலாம். பட் ஆனா திருப்பி ரீகன்சிடரேஷன் வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில பண்ணா போதுமானது. சரிங்களா? ஆனா வந்து நம்மளுக்கு சஸ்பென்சிவ் வீட்டோ வந்து இங்க கிடையாது. சரி, நம்மளுக்கு இருக்கு. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு வீட்டோன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அங்கே ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, பண மசோதா வந்து ரீகன்சிடர் பண்ண சொல்லி
பிரசிடென்ட் வந்து திரும்பி அனுப்ப முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ரீகன்சிடரேஷன் தான் சஸ்பென்சிவ் வீட்டோன்னு சொல்றோம். அந்த சஸ்பென்சிவ் வீட்டோ வந்து பண மசோதா மணி பில்லுக்கு வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க பயன்படுத்த முடியாது, குடியரசுத் தலைவர் வந்து பயன்படுத்த முடியாது. ஸோ பிரசிடென்ட் கேன் எய்தர் கிவ் ஹிஸ் அசன்ட் டு எ மணி பில் ஆர் வித்ஹோல்டு ஹிஸ் அசன்ட் டு எ மணி பில் பட் கேனாட் ரிட்டர்ன். சரிங்களா. ஸோ அவர் என்ன பண்ணலாம், ஒப்புதல் வழங்கலாம் அல்லது வந்து வித்ஹோல்டு கையெழுத்து போடாம அதை செல்லாதாக்கலாம். ஆனா வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. சரிங்களா. ஏன்னா அது வந்து அவருடைய முன் ஒப்புதலோட தான் என்ன பண்றோம், பாராளுமன்றத்துல மக்களவையில அறிமுகம் செய்யறோம். ஸோ இதுதான் தற்காலிக மறுப்பதிகாரம். ஸோ அதுக்கு அடுத்தது பாக்கெட் வீட்டோ. ஸோ இந்த பாக்கெட் வீட்டோ என்ன பண்ணுவோம்னா அப்படியே கிடப்புல போட்டுறது. சரிங்களா. ஸோ அப்சல்யூட் வீட்டோல கிடப்புல போட்டதுனால அந்த மசோதா செல்லாது அல்லது காலாவதி ஆயிடும். ஆனா இதுல காலாவதியெல்லாம் ஆயிடுறது, அப்படியே கிடக்கும். சரிங்களா. எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம அப்படியே போடுறது, காலவரையின்றி கிடப்பில் போடுறது. பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவர் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் பாக்கெட்ல அப்படியே போட்டு வச்சுக்கிட்டா, டைம் லிமிட் இல்லாம. ஸோ அதான் பாக்கெட் விட்டோ. ஸோ இதுக்கான டைம் இவ்வளவு நாள் தான் குடியரசுத் தலைவர் போட்டிருக்கணுங்கிற அவசியம் டைம்லாம் இந்திய அரசியலமைப்புல வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கல. சரிங்களா. ஸோ இது வரைக்கும் பாக்கெட் விட்டோ வந்து பாத்தீங்கன்னா 1986 ஜியானி ஜெயில்சிங் வந்து ராஜீவ்காந்தி அரசு அனுப்பிய பத்திரிகை வந்து சுதந்திரம் தொடர்பான கட்டுப்பாடுகள் ஒண்ணு, அதுக்கடுத்து இந்திய தபால் அலுவலக மசோதா இது ஒண்ணு. இந்த 2 மசோதாவுக்கும் வந்து என்ன பண்றாருன்னா ஜியானி ஜெயில்சிங் வந்து 1986 பாக்கெட் வீட்டோ அதிகாரத்தை வந்து பயன்படுத்துறாரு. ஸோ அந்த பில்லு வந்து மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா வெங்கட்ராமன் பீரியட்ல வந்து வரும்போது ஸோ அதை மாத்தாம விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆர் வெங்கட்ராமன், தமிழ்ல இங்கிலீஷ்ல வரணும். ஸோ சூன்னு இருக்கு. ஸோ ஆர் வெங்கட்ராமன் வந்து பாராளுமன்றத்தோட மறுபரிசீலனைக்கு அவங்க பீரியட்ல அனுப்புறாங்க. ஆனால் அப்ப இருந்த கவர்மெண்ட் மாறிடுது இல்லையா. ஸோ போஸ்ட் ஆபீஸ் பில்லு. ஸோ அதை வந்து என்ன பண்றாங்கன்னா வெங்கட்ராமன் பீரியட்ல தேசிய முற்போக்கு கட்சி வந்து என்ன பண்ணுதுன்னா நிராகரிச்சிருது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஜெயில்சிங் இருக்கும்போது ராஜீவ்காந்தி வந்து இந்த போஸ்ட் ஆபீஸ் பில்ல அனுப்புறாரு. சரிங்களா. எதுக்காகனா பத்திரிகை சுதந்திரம் தொடர்பான கட்டுப்பாடுகளை வந்து விதிக்கிறதுக்காக போடுறாங்க அந்த போஸ்ட் ஆபீஸ் பில்ல. ஸோ அந்த பில்ல வந்து ஓகே பண்றதுக்காக ஜியானி ஜெயில்சிங் பீரியட்ல அனுப்புறாங்க. ஸோ அவரு வந்து பாக்கெட் வீட்டை பயன்படுத்தி அப்படியே போட்டுடுறாரு. சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து 1989 யார் வர்றாருன்னா ஆர் வெங்கட்ராமன் வர்றாரு. வரும்போது என்ன பண்றாருன்னா அந்த பில்லை ரீகன்சிடர் பண்ண சொல்லி மறுபடியும் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறாரு. அப்ப ராஜீவ்காந்தி இல்ல, அப்ப தேசிய முற்போக்கு கட்சி. சரிங்களா. அப்ப வந்து யாரு இருக்கா, நரசிம்மராவா 1989. ஸோ அவர் தான் வருவார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் பீரியட்ல பாத்தீங்கன்னா தேசிய முற்போக்கு கட்சி பீரியட்ல ரீகன்சிடர் பண்ணி அனுப்ப சொல்லும் போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த பில்லையே நிராகரிச்சிடுறாங்க. ஸோ மறுபடியும் அவங்க பிரசிடென்ட் கிட்ட போகல. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த போஸ்ட் ஆபீஸ் பில்ல பாக்கெட் வீட்டோ ஒரே ஒரு டைம் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 24 சட்டத்திட்டத்துல பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, அரசியலமைப்பு சட்டத்திட்ட மசோதாவுக்கு வீட்டோ அதிகாரத்தையே பயன்படுத்த முடியாது. குடியரசுத் தலைவர் கட்டாயம் ஒப்புதல் தான் வழங்கணும். சரிங்களா. ஸோ மணி பில்லுக்கு கூட என்ன பண்ணலாம், அப்சல்யூட் வீட்டோவை பயன்படுத்தலாம். சரிங்களா. சஸ்பென்சிவ் வீட்டோவை தான் பயன்படுத்த முடியாது. இது வந்து அனலிட்டிக்கலான கொஸ்டின், நல்லா ஞாபகம் வச்சுங்க. மணி பில்லுக்கு வந்து எந்தெந்த வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்த முடியும்னா அப்சல்யூட் வந்து பயன்படுத்துவாங்க, சஸ்பென்சிவ் வீட்டோவை பயன்படுத்த முடியாது. ஆனா வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த வீட்டோ பவரையும் பயன்படுத்த முடியாது. சரிங்களா. ஸோ கட்டாயம் ஒப்புதல் மட்டும்தான் வழங்கணும். சரிங்களா. மணி பில்லுக்கு அப்சல்யூட் வீட்டோவை பயன்படுத்தலாம். சரிங்களா. சஸ்பென்சிவ் வீட்டோவை பயன்படுத்த முடியாது. ஸோ இதே வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்டோட வீட்டோ பவர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேஷன்ல எப்படி இருக்கு. சரிங்களா. நான் சொன்னாலே டிஃபரன்சியேஷன் பண்றதுக்காக சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்க, மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட எந்த ஒரு மசோதாவும் ஆளுநரோட ஒப்புதல் பெற்ற பின்னர் தான் சட்டமாகும். ஆளுநர் ஒப்புதல் சில டைம்ல என்ன பண்ணுவாருன்னா குடியரசுத் தலைவரை ஆலோசனை செய்ய சொல்லி அல்லது வந்து ஒப்புதல் வழங்க சொல்லி அனுப்புவாங்க. சரிங்களா. அது டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆளுநர் ஒப்புதல் வழங்குறது ஆர்டிகல் 200 சொல்றாங்க. ஒப்புதல் வழங்கலாம், நிறுத்தி வைக்கலாம், திருப்பி மறுபரிசீலனைக்கு அனுப்பலாம், ஆளுநர் விருப்பப்பட்டால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலான்னு. அதுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்குறது 201 சொல்லுவோம். சரிங்களா. அவருக்கு குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், ஒப்புதல் வழங்கலாம், நிறுத்தி வைக்கலாம், ஸோ மறுபடியும் திருப்பி அனுப்பலாம். ஸோ அடுத்தது வந்து அந்த திருப்பி அனுப்பி மறுபடியும் திருத்தம் செஞ்சோ செய்யாம வந்தா குடியரசுத் தலைவர் வந்து அனுப்புனா கட்டாயம் ஒப்புதல் வழங்கணும்லாம் அவசியம் கிடையாது. சரிங்களா. ஸோ அதுதான் நான் ஆல்ரெடி
உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்பேன். ஆனால் பார்லிமெண்ட்ல ரீகன்சிடர் பண்ணி வந்தா அமெண்ட்மெண்ட் ஆனாலும் சரி அமெண்ட்மெண்ட் ஆகலைனாலும் கட்டாயம் ஒப்புதல் தான் கொடுக்கணும். ஆனால் இங்கே வந்து கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம். ஸோ அதுதான் ஆர்டிகல் 201. ஸோ பாருங்க டிஃபரன்சியேஷன். ஸோ இந்த வீட்டோ பவர்ஸ் புரியுதா? அப்சல்யூட் வீட்டோனா என்ன, சஸ்பென்சிவ் வீட்டோனா என்ன, பேக்கெட் வீட்டோனா என்னன்னு மட்டும். அப்சல்யூட் வீட்டோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க சார். அப்சல்யூட் வீட்டோனா அந்த மசோதை வந்து வித் ஹோல்டு பண்ணுவாங்க, நிறுத்தி வைப்பாங்க. நிறுத்தி வைக்கிறதுனால அந்த மசோதை காலாவதி ஆயிடும். சஸ்பென்சிவ் வீட்டோனா ரிட்டர்ன் அனுப்புறது, கன்சிடர் பண்ண சொல்லி. பேக்கெட் வீட்டோனா எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாம காலவரையின்றி கிடப்புல போறது, அதனால காலாவதியெல்லாம் ஆகாது. அது அப்படியே நடவடிக்கை ஒப்புதலும் வழங்க மாட்டாங்க, திருப்பி அனுப்ப மாட்டாங்க, கேன்சலும் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ ஆனால் ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் வீட்டோவில் நிறுத்தி வைக்கிறதுனால காலாவதி ஆகிடும். சரிங்களா? ஸோ அதான் 3 பவர்ஸ் முக்கியமானது. சஸ்பென்சிவ் வீட்டோ குவாலிஃபைடு வீட்டோ வந்து நம்மளுக்கு கிடையாது. ஸோ சாதாரண மசோதாவுக்கு பாருங்க, பாராளுமன்றம் ஒப்புதல் வழங்கலாம், நிறுத்தி வைக்கலாம், திருப்பி அனுப்பலாம். ஆனால் சட்டப்பேரவையும் அதே தான். பண மசோதாவுக்கு பாருங்க, ஒப்புதல் வழங்கலாம், நிறுத்தி வைக்கலாம். பண மசோதா இங்கே மாநில சட்டப்பேரவையிலையும் ஒப்புதல் வழங்கலாம், அசைன் பண்ணலாம், வித் ஹோல்டு பண்ணலாம். அதுக்கடுத்து அரசியலமைப்பு சட்ட மசோதாவுக்கு வந்து ஒப்புதல் மட்டுமே வழங்கணும் பாராளுமன்றம். மாநில சட்டப்பேரவையில சட்டத்திருத்த மசோதா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லே கொண்டு வர முடியாது. இது வந்து பார்லிமெண்ட்ல மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஆர்டிகல் 368 எங்க தான் பயன்படுத்த முடியும்னா பார்லிமெண்ட்ல தான் பயன்படுத்துவாங்க, நாட் லெஜிஸ்லேட்டர். ஸோ இது வீட்டோ பவர். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். ஆர்டிகல் 1, 2, 3. ஸோ ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் பை பிரசிடென்ட். ஸோ இது வந்து தற்காலிக சட்டமாக இருக்கும். குடியரசோட முக்கியமான லெஜிஸ்லேட்டிவ் பவர் இது. ஸோ பாராளுமன்றத்தோட 2 அவை அல்லது ஏதேனும் ஒரு அவை நடைபெறாத போது இந்த ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஏற்றப்படும் அவசர சட்டம் வந்து தவறான நோக்கம் இல்லாமல் எந்தவித சட்ட சிக்கலும் இல்லாமலே ஏற்றப்பட வேண்டும். ஸோ அது நீதி புனராய்வுக்கு உட்பட்டதுன்னு கூப்பர் கேஸ்ல 1970 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? முக்கியமான வழக்கு, ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 38வது சட்ட திருத்தத்துல வந்து நீதி புனராய்வுக்கு உட்பட்டது, அது முக்கியமான வார்த்தை. சரிங்களா? கூப்பர் கேஸ்ல ஜுடிஷியல் ரிவ்யூ, இந்த ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பவருக்கு உட்பட்டதுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்க, கூப்பர் கேஸ்க்கு எதிராக ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வராங்க. 38வது சட்டத்தை 1975 இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்து குடியரசுத் தலைவர் ஏற்றப்படும் அவசர சட்டம் வந்து நீதி புனருக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால மறுபடியும் என்ன பண்றாங்க, ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து ஒன் ஆஃப் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதனால 44th அமெண்ட்மெண்ட்ல மறுபடியும் மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இட் இஸ் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் கம் டு அண்டர் தி ஜுடிஷியல் ரிவ்யூ. சரிங்களா? நீதி புனராய்வுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. சரிங்களா? 38வது சட்டத்துல நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது, அதை உட்பட்டதுன்னு சொன்ன ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் கூப்பர் கேஸ். ஸோ நீதி புனராய்வுன்னு என்ன நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ குடியரசுத் தலைவர் வந்து சட்டமே கொண்டு வராங்கன்னா அது அரசியலமைப்புக்கு உட்பட்டதா உட்படாதான்னு ஆய்வு செய்து அது செல்லும் செல்லாதுன்னு சொல்றதுதான் நீதி புனராய்வு. அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து ஆர்டினன்ஸ் மேக்கிங்க்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னது கூப்பர் கேஸ்ல, பொருந்தாதுன்னு சொல்லுது அமெண்ட்மெண்ட் மூலியமா கொண்டு வராங்க. மறுபடியும் மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது தான் திருத்தி மாற்றி அமைக்கிறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 6 மாசம் 6 வாரத்துக்குள்ள குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்ற பின்னர் சட்டமாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. அதுக்கடுத்து தேசிய நெருக்கடி நிலையின் போதும் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், அவசர சட்டத்தை கொண்டு வரலாம். ஸோ இது அவசர சட்டத்துக்கும் தேசிய நெருக்கடி நிலைக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவசர சட்டத்துடன் தொடர்பு இன்னொரு வழக்கு பார்த்தீங்கன்னா டிசி வாத்வா கேஸ். ஸோ இதுல வந்து ஒரே காரணத்துக்காக திரும்ப திரும்ப அவசர சட்டத்தை வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வாத்வா கேஸ். நீதி புனராய்வுக்கு உட்பட்டதுன்னு சொன்னது கூப்பர் கேஸ், அது 70. வாத்வா கேஸ் 1987. ஸோ இது 2 ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ ஆர்டிகல் 72 குடியரசுத் தலைவரோட பார்டனிங் பவர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935 அதை பேசிக்காக வச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்னன்னா சட்டத்தில் உள்ள பிழைகளை சரி செய்வதற்காகவும் கடுமையான தண்டனைகளை மாற்றி அமைக்கிறதுக்காக நோக்கத்துல தான் இந்த பார்டனிங் பவர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 3 ஸ்டேஜஸ்ல இதை கொண்டு வரலாம். ஸோ ஒன்று மரண தண்டனை, மத்திய அரசு சட்டங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சட்டங்கள் கொண்டு வருதோ அதன் அடிப்படையில் வழங்கப்படும் தண்டனைகள், இராணுவ நீதிமன்றங்களால் வழங்கப்படும் தண்டனைகள். ஸோ இதே பார்த்தீங்கன்னா மாநில அரசு வழங்குற தண்டனைகளுக்கு மட்டும் ஆளுநர் செய்வார்.
சரிங்களா. மரண தண்டனையே ராணுவ நீதிமன்றமும் ஆளுநருக்கு வராது. ஸோ அந்த பார்டனிங் பவர்ல 4 கேரக்டர் இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தண்டனை மன்னித்தல். ஸோ குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட தண்டனை வந்து ஃபுல்லா விட்டுறது, வேணாம் போன விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விடுதலை செஞ்சுட்டா அது வந்து மன்னிக்கிறது, ஃபுல்லா பேர்டன் பண்றது. ஸோ மரணத்தின் உட்பட எல்லா தண்டனையும் நீக்கிறது பார்டனிங் பவர்னு சொல்லுவோம். தண்டனை மாற்றி அமைத்தல், கம்யூட்டேஷன். ஒரு தண்டனையை வந்து சிறு தண்டனையா மாத்துறது, சரிங்களா. மரண தண்டனையை ஆயுள் தண்டனையா மாத்தினா அது கம்யூட்டேஷன். அதுக்கடுத்து வந்து தண்டனையை குறைக்கிறது, சரிங்களா. தண்டனையோட ஸ்ட்ரக்சரை வந்து மாத்தினா கம்யூட்டேஷன். ஒரே ஸ்ட்ரக்சர்ல, அதாவது ஒரு 7 வருஷம் தண்டனை 4 வருஷம் சிறு தண்டனை தான், அதை வந்து 7 வருஷத்துலேருந்து 4 வருஷமா குறைச்சோம் அப்படின்னா ரெமிஷன். ஒரு மரண தண்டனையே ஆயுள் தண்டனையா மாத்துறது ஒரு டைப் ஆஃப் நேச்சர் ஆஃப் அந்த பார்டனிங் சிஸ்டம். அந்த தண்டனை முறையை வந்து அந்த சிஸ்டம் அமைப்பு நேச்சரையே மாற்றி அமைச்சோம்னா அது கம்யூட்டேஷன். அந்த தண்டனையை அந்த நேச்சரை வந்து மாற்றாம ரிமிஷன், அந்த டைமை மட்டும் குறைச்சோம் அப்படின்னா ஸோ அது வந்து குறைத்தல்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ அதான் தண்டனை மாற்றுதலுக்கும் குறைத்தலுக்கும் வித்தியாசம், சரிங்களா. ஸோ மரண தண்டனையை ஆயுள் தண்டனையா மாற்றுதல். ஸோ தண்டனை காலத்தை ஆயுள் தண்டனையே பார்த்தீங்கன்னா 7 வருஷம் 12 வருஷமா இருக்கிறது 7 வருஷமா மாற்றி அமைச்சோம்னா அது தண்டனை குறைத்தல். ஸோ அதுக்கடுத்து தண்டனை தள்ளி வைத்தல், சரிங்களா. ரெஸ்பைட். ஸோ வந்து ஒருத்தர் வந்து ஒரு சில காரணத்தினால அந்த அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த இந்த பீரியட்ல 7 வருஷம் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட காலம் தள்ளி அந்த 7 வருஷத்தை தண்டனையை அனுபவிக்கிறது, சரிங்களா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டர்னிட்டி ப்ரெக்னென்ட் லேடி வந்து இருக்காங்க, அவங்க தண்டனை காலம் இருக்குன்னா ஸோ அந்த டைமில் அவர் வந்து தண்டிக்காம 1 வருஷம் விட்டுட்டு அந்த 7 வருஷம் அந்த 1 வருஷம் விட்டுட்டு மீதி அடுத்த 7 வருஷத்துல அந்த தண்டனை வந்து அனுபவிக்கிறது. ஸோ இதுதான் தண்டனையை தள்ளி வைத்தல், சரிங்களா. சிறப்பு காரணங்களாக தண்டனை நிறைவேற்றப்படும் தன்மையினை மாற்றி அமைக்கிறது அல்லது தண்டனை நிறைவேற்றப்படும் காலத்தை தள்ளி வைக்கிறது. ஸோ தன்மையும் மாற்றி வைக்கலாம், தண்டனை காலத்தையும் மாற்றி அமைக்கலாம், சரிங்களா. ஸோ அதுதான் வந்து தண்டனை தள்ளி வைத்தல். ஸோ இதுதான் வந்து பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ தண்டனைக்கு இடைக்கால தடை விதித்தல், ரெப்ரிவ். குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை குறிப்பிட்ட காலத்திற்கு நிறுத்தி வைக்கிறது, சரிங்களா. ஸோ இது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் ஸ்டே வாங்குறது, சரிங்களா. ஸோ வந்து தண்டனை வந்து நிறைவேற்றுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராஜீவ்காந்தி படுகொலையிலே பார்த்தீங்கன்னா எப்பயே தூக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்க, சரிங்களா. அவங்க போயிட்டு என்ன பண்றாங்க, ஹைகோர்ட்ல போயிட்டு இடைக்கால தடை வாங்குறாங்க. ஸோ அந்த தண்டனையை வந்து நிறுத்தி வைக்கிறது, சரிங்களா. ஸோ அதுதான் வந்து ரெப்ரிவ்னு சொல்லுவோம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா இது குடியரசுத் தலைவருக்கு ஆர்டிகல் 72ல சொல்லியிருக்கோம், ஆளுநருக்கு 161, சரிங்களா. ஸோ வந்து இவர் அந்த 2 நிலைகள்ல வந்து மாறுபடுறாரு. ஒன்று ராணுவ நீதிமன்றம் வழங்கப்படும் தண்டனையை மாற்ற முடியாது, மரண தண்டனையும் இவர் ரத்து செய்ய இயலாது. ஸோ இந்த வழக்குகள், சரிங்களா, பார்டனிங் பவர் சம்பந்தமா பூரு சுதாகர் வழக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்டனிங் பவரும் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது தான். நீதிமன்றத்தை நினைச்சா குடியரசுத் தலைவர் கொடுக்குற பார்டனிங் பவரையே மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறத பூரு சுதாகர் கேஸ்ல 2006 வெர்சஸ் ஆந்திரா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குல சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ ஓகே, இவ்வளோதான் இன்னைக்கு. ஸோ இந்த ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர், வீட்டோ பவர், பார்டனிங் பவர், ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இன்னைக்கு நடத்தின பகுதியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்து கேட்கலாம். வாக்கா கேஸ்ல வந்து ஒரே ரீசனுக்காக திரும்ப திரும்ப அவசர சட்டம் இயற்றப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆமாங்க, 1987ல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, பீகார்ல திரும்ப திரும்ப ஒரே காரணத்துல 12 வருஷம் 18 வருஷம் தொடர்ந்து ஒரே சட்டத்தை ஏற்றிருக்காங்க. ஸோ அவங்க மெட்டீரியல் கொடுக்கும்போது அது கொடுக்குறேன். இந்த 1954 ராஜேந்திர பிரசாத் பீரியடும் 1991ல வெங்கட்ராமன் பீரியடும் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க இல்லைங்க சார்? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அப்சல்யூட் வீட்டை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, தனிநபர் கொண்டு வந்ததுனால அந்த பெப்சு மசோதா ஒன்றும், அடுத்தது வந்து ஜியானி ஜெயில்சிங் 1991ல வெங்கட்ராமன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பீரியட்ல வந்து அந்த எம்பியோட அலவன்சஸ்
சம்பளங்களை வந்து மறுசீரமைக்கிறதுக்காக ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. அது குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வாங்காமே கொண்டு வந்திருக்காங்க. அதனால அந்த 2 பில்லையும் வந்து வித் ஹோல்டு பண்ணி கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் அப்சல்யூட் மோடிட்டோ. அதுக்கு ரெண்டும் பண்ணது செயல்பாடு. முழுமையான மறுப்பு அதிகாரம் இல்லைங்களா சார்? ஆமாம். கேன்சல் காலாவதியான மாதிரி எக்ஸ்பயர்டு, அவ்வளவுதான், நீக்கிற மாதிரி தான். இன்னைக்கு நடத்துனதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஃபீட்பேக் ஃபார்ம் சென்ட் பண்ணுமா? அன்புச்செழியன் இவங்க ஸ்வேதா ஃபீட்பேக் ஃபார்ம் சென்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? சார் இந்த வழக்கு பத்தி வழக்கு அதான் அந்த வழக்கு பத்தி சொல்லுங்க சார். எந்த வழக்கு? ஹலோ, எந்த வழக்குன்னு சொல்லுங்க. இப்போ லாஸ்ட்ல சொன்னீங்க இல்லைங்க சார், பூரு சுதாகர் வழக்கா? என்னங்க சார்? பூரு சுதாகர் வழக்கா? ஆமாங்க சார். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பார்டனிங் பவர், மன்னிப்பளிக்கிற அதிகாரத்தை வந்து குடியரசுத் தலைவர் வந்து அவர் இஷ்டத்துக்கு இப்ப வந்து ஒரு மரண தண்டையை கேன்சல் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ண முடியும்னா, உச்ச நீதிமன்றத்துல அந்த அவர் கேன்சல் பண்ணது சரிதான் தவறாங்கிறத அவங்க ஆய்வு செஞ்சு அவர் மன்னிப்பு அளிச்சது சரிதான் அப்படின்னு சொல்ல முடியும். தப்பு அவர் பண்ணது, அவங்க மரண தண்டனை மாற்றி அமைக்க முடியாதுன்னு நீதி புனருக்கு உட்படுத்த முடியும். அதுதான் பூர்வ சுதாகர் சொல்லியிருக்காங்க. ஜுடிஷியரி எல்லாமே சரிங்களா. ஸோ எது பண்ணாலும், லெஜிஸ்லேட்டிவ்ல எது பண்ணாலும், எக்ஸிக்யூட்டிவ்ல எது பண்ணாலும் நீதிமன்றம் சரியா தப்பான்னு கேட்க முடியும். கொள்கை முடிவுகள், நிர்வாக முடிவுகள்ல மட்டும் நீதிமன்றம் தலையிடாது. சார் பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றி அமைக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஸோ அதுதான் வந்து ஒவ்வொரு கேஸ்லயுமே சொல்லுவாங்க, என்ன திருத்த வேணாலும் பண்ணுங்க, ஆனா பேசிக் ஸ்ட்ரக்சரை மட்டும் மாத்தாதீங்க அப்படின்னு சொல்றோம். வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? இன்னைக்கு நடத்தின பகுதி எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஃபாஸ்டா போன மாதிரி இருந்ததா யாருக்காவது? கொஞ்சம் ஸ்பீடா போன மாதிரி தான் சார் இருந்துச்சு. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் இந்த பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் சொன்னீங்கல்ல சார், அதுல வந்து இந்த ரெஸ்பைட்டுக்கு வந்து என்னங்க சார்? சார் வாய்ஸ் கேட்கலிங்க சார்.